அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய வாரண்ட் அப்படின்ற ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் சீரிஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சீரிஸோட வல்லனை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கோட்டைச்சாமி அப்படின்ற படத்தோட நாயகன் எந்த அரசு வேலையும் கிடைக்கல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் ஒரு ரெக்கமெண்டேஷன் மூலமாக போலீஸ் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அங்கே இவருக்கு பல பிரச்சனைகள் காத்துக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் என்ன ஏது அப்படின்றத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்கிறது தான் இந்த சீரிஸோட மீதி கதையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த சீரிஸ் உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் இந்த வீடியோக்குள்ள உங்களை கொண்டு போறேன். இந்த சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோவனை கோட்டை அப்படின்றதான் காமிக்கிறாங்க. இரவு நேரத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாரும் அவங்களோட வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த மனுஷன் போக ஆரம்பிக்கிறாரு. கையில இருக்க ஒரு கேஸை கொடுத்து, அக்கா அந்த பொண்ணை வீட்டுக்கு காமிச்சிட்ட, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி பொறுமையா உள்ள நடந்து போய்கிட்டே இருக்கும்போது போலீஸ்காரங்க ஒரு 4-5 பேரை அடிச்சிருக்காங்க போல. அந்த கேஸை பத்தி இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நாங்க சாப்பாடு கொடுத்தோம், சாப்பிடுற மாதிரி திருடா, நள்ளிரவு அப்படின்றதுனால தூக்கத்துல எழுப்பு வேணான்னு விட்டுட்டோம், நீ வேணா ட்ரை பண்ணி பாருடா, நீ அடிச்சவன் தான் ரொம்ப பயத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தா அப்படின்னு நம்மளாம் சொல்ல இவர் உள்ள போறாரு. இவரை பார்த்துதான் அங்க இருக்க எல்லாருமே பயந்து ஒரு மாதிரி எழுந்து உட்கார ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிடாம என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, சாப்பிடுங்கடா அப்படின்ற மாதிரி 4 பேர்ல ஒரு 3 பேர் எழுந்து உட்காந்துட்டானுங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் அசைவு இல்லாம இருக்காரு. ஒன்னும் புரியல, டேய் உனக்கு வேற தனியா சொல்லுமாடா அப்படின்ற மாதிரி அவர் எழுப்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பேச்சு மூச்சு இல்ல, பட்டுன்னு அங்க இருக்க எல்லா கைதிகளும் வேற ஒரு செல்ல போட்டுட்டு அந்த நபர் பேச்சு மூச்சு இல்லாம இருக்காரு அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாருக்கும் தகவல் போக ஆரம்பிக்குது. அவங்க முழுசா செக் பண்ணி பார்க்கும்போது அந்த நபரோட உயிர் பிரிஞ்சு போயிடுச்சு. அதாவது இவங்க அடிச்ச கைதி இறந்து போயிட்டாரு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. என்ன படுதுன்னு தெரியாம இருக்கும்போது ஸ்டேஷனுக்குள்ள யாரோ வராங்க போல. வேகமா அந்த டெட் பாடி இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல வைக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த எல்லா விஷயங்களும் இவர் ஒரு பக்கம் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்கும் மாதிரியும் வெளியில யாரோ வர மாதிரியும் காமிக்க அப்படியே கற்பனா இந்த ஸ்டேஷனோட எஸ்ஐயை கூப்பிட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இங்க விசாரணை அப்படின்ற பேர்ல ஒருத்தரை கூப்பிட்டு போய் அடிச்சு துன்புறுத்திருக்கீங்க, இதுதான் உங்க விசாரணையா, உங்களை என்ன பண்ற பாருங்க அப்படின்ற மாதிரி அடுத்த ஆள வர சொல்றாங்க. சோ மனித உரிமை மீறல்கள்ல இருந்து இவங்க மேல வழக்கு பதிஞ்சு அதனால இவங்க விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இதுக்கு இடைப்பட்ட நேரம் இருக்கு. அதுல இவங்களுக்குள்ளே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் ரொம்ப கோபமா இந்த போலீஸ்காரங்களை இந்த கேஸ் எப்படி முடிச்சிருப்பாங்க, கோர்ட்ல என்ன சொல்லியிருப்பாங்க, என்ன மாதிரி போய் பண்ணிருப்பாங்க அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். இவனுங்களுக்குலாம் நம்ம சும்மாவே விடக்கூடாது, ஒரு பெரிய தண்டனையை கொடுக்கணும், இவனுக்கு வேலையை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆக்ரோஷமாகும். இன்னொரு லேடி இந்த போலீஸ்க்கு சப்போர்ட் பண்ற வகையிலும் பேசிக்கிட்டே இருக்க நடுவில் இருக்கா இல்லையா, பௌரமா இருக்காரு. அந்த சமயம் பார்த்துதான் நாயகன் கோட்டை இருக்காரு. உள்ள வர ஆரம்பிக்கிறார். தம்பி நீங்க போலீஸ் கிட்ட கோர்ட் கிட்ட சொல்லாத விஷயம் ஏதாவது இருக்கா, ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இங்க சொல்லலாம் தம்பி. நடுவுல இருக்கவர் கேட்கும் போது இவர் மௌனமா இருக்காரு. உடனே பக்கத்துல இருக்கவர் இவன் பேச மாட்டான் சார், இவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதுல இவன் தான் பண்ணிருப்பான், நம்மளால முடிஞ்ச வேலையை பார்த்தலாம், தம்பி நீங்க இருந்து போப்பா அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டிக்கிட்டே இருக்க. நடுவுல இருக்கவர் உனக்கான வாய்ப்பு இதுதான்ப்பா, ஏதாவது சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னா இதை கடைசி வாய்ப்பா பயன்படுத்திக்கிட்டு நடந்த விஷயங்களை சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க இங்க இருந்து பிளாஷ்பேக் உள்ள போக ஆரம்பிக்குது. சோ இவர் முதல் நாளே போலீஸ் வேலை கிடைச்சிருச்சு அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட இவர் அப்பாவோட கோயிலுக்கு போறாரு. கடவுளை வழிபட்டுட்டு அங்க இருந்து அப்பாயின்மெண்ட் லெட்டரோட போலீஸ் ஸ்டேஷன் போக, போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னா ரொம்ப பரபரப்பா இருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையும் நமக்கு காமிக்கிறாங்க. ஒருத்தரும் அவங்களோட வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கு. இவர் ஒரு இடத்துல போய் லெட்டர் கொடுக்குறாரு, அங்க இருந்து இங்க போப்பா, இங்க இருந்து அங்க போப்பா அப்படின்ற மாதிரி மாத்தி கடைசியா ஒரு அதிகாரி கிட்ட போகுது. அந்த அதிகாரி இந்த லெட்டரை பாக்குறாரு. தம்பி நீ என்கிட்டே ஜாயின் பண்ணிக்கிறியா இல்ல இன்ஸ்பெக்டர் கிட்ட ஸ்ட்ரைட்டா பண்ணிக்கிறியாப்பான்னு கேட்க, சார் வீட்டுல இன்ஸ்பெக்டர் கிட்ட தான் ஜாயின் பண்ணணும்னு சொன்னாங்க, நீங்க இன்ஸ்பெக்டர் கிட்டே கொடுத்துருங்க சார். இவர் ரிக்வெஸ்ட் வைக்கும்போது தம்பி அவர் வேலை விஷயமா வெளியே போயிருக்காரு, நீ ஒண்ணு பண்ணு, நீ அங்கேயே போய் அவர்கிட்ட எல்லாத்தையும் வாங்கிக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி. இப்போ இவர் இந்த இடத்துக்கு வராரு அப்படின்னா இன்னொருத்தர் எங்கிட்டு போகணும் இல்லையா, அந்த நபரை கூடவே அனுப்பி வைக்கிறார் அப்படின்ற மாதிரி 2 பேரும் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நாயகன் எதுக்காக இந்த போலீஸ் வேலையை சூஸ் பண்ணாரு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இவரோட அப்பா பாத்தீங்கன்னா ஒரு ரிட்டையர் ஆன ஹெட் மாஸ்டர் அப்படின்ற மாதிரி இருக்கும். பையனுக்கு கவர்மெண்ட் வேலை வாங்க வைக்கணும் அப்படின்றதுக்காக என்னென்ன கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் எழுத வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியோ இவரால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. எதுலையுமே பாஸ் ஆக முடியல. பக்கத்து வீட்டுக்காரரும் அப்பா உனக்கு கவர்மெண்ட் வேலை வேணும் அப்படின்ற மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு. நீ என்னடா ஃபெயில் ஆக்கிட்டே இருக்க, பாக்குற எனக்கே இது வெறுப்பா இருக்கா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் இவரை கலாய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு கட்டத்துக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயம் பார்த்துதான் இவரோட மாமா இவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வர ஆரம்பிக்கிறாரு. உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லடா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவரோட அப்பா கிட்ட போய் நீங்க வேணா அவனை போலீஸ் ஆகுங்களேன்னு சொல்ல வீட்டுல இருக்க எல்லாரும், அதாவது 2 பேரும் யோசிக்கிறாங்க. ஏன்னா ஒரு நல்லது கெட்டது அப்படின்னா கூட போலீஸ் வேலையில வர முடியாது, வேற எந்த வேலைக்கு போனாலும் பரவாயில்ல, இந்த வேலைக்கு மட்டும் போகக்கூடாது அப்படின்ற மாதிரி அப்பாவும் அம்மாவும் சிந்தனையில் இருக்கும்போது போலீஸ் வேலை அப்படின்னா எல்லா வேலையும் கஷ்டம்லாம் இல்ல, நிறைய வேலை ஸ்டேஷனுக்குள்ள உட்காந்து பாக்குற மாதிரியே இருக்கு, அதுல ஏதாவது ஒரு வேலை வந்துட்டு போகுது, அவன் எக்ஸாம் மட்டும் எடுத்துட்டு மிச்சம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி கமிஷனரோட டிரைவரான இவரோட மாமாவோட ரெக்கமெண்டேஷனால தான் இவருக்கு ஸ்ட்ரைட்டா இந்த ஸ்டேஷன்ல டியூட்டி கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி போலீஸ்காரங்க அப்படின்னா ஒரு ஸ்பெசிபிக்கான ரோல் எல்லாத்தையும் பண்ணணும்னு இருக்கும். அது எல்லாத்தையுமே ஒரு 2 மாதங்கள் மட்டுமே தான் பண்ணி இங்க ஆர்டர் வாங்கி
தூக்கிட்டு வந்திருக்காரு அப்படின்ற விஷயங்கள் இந்த டிராவல் மூலமா நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸ்ட்ரைட்டா இப்போ இன்ஸ்பெக்டரை பார்க்க, இன்ஸ்பெக்டரோ புது வரவாப்பா, சரி இந்த டைரியை வச்சுக்கோப்பா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு வேற ஒரு வேலை வர ஆரம்பிக்குது. இதனால கூப்பிட்டு போனார் இல்லையா அந்த நபரையும் கோட்டையும் சேர்த்து வச்சு இங்க ஒரு 2 பேர் வந்து வயசானவங்களோட நகையை திருடிட்டு போயிட்டானுங்க, பைக்ல போயிட்டானுங்க அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அதை நாங்க இங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அவனுக்கு அங்க அடையாளம் இல்ல, இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு பர்டிகுலர் அடையாளத்தை சொல்லிட்டு அவனுங்க இங்க வந்தானுங்க அப்படின்னா அவனுங்களை பிடிச்சி உடனடியாக எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, எங்களுக்கு வேற வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி கிளம்பி போக, கூப்பிட்டு வந்ததால எனக்கு ஒரு வேலையை வச்சுட்டு போயிட்டால, சரி ஒண்ணு பண்ணுடா, அங்க போய் நில்லு, அந்த நகத்திரடனுக்கு வந்தானுங்க அப்படின்னா நீ உடனடியா எனக்கு கால் பண்ணிடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குன்னு கிளம்ப. இந்த நபர் மட்டும், அதாவது ஹீரோ மட்டும் போன முதல் நாள் அங்க டீ கூட வரமா நின்றுகிட்டே இருக்கு. இவரோட வீட்டுல இருந்து கால் வர ஆரம்பிக்குது. சாப்பிட்ட வரியாப்பான்னு கேட்க, இவரும் அங்க ரைட்டர் ஒருத்தர் இருப்பாரு போலீஸ் ஸ்டேஷன்ல, அவருக்கு போன் பண்ணி ஐயா வீட்டுல சாப்பிட கூப்பிடுறாங்க, நான் இங்க போயிட்டு வந்துருவா, வந்து நிக்கவா அப்படின்னு மாதிரி கேட்க, அக்யூஸ்ட பிடிச்சியா இல்லையான்னு கேட்க, பிடிக்கலன்னு ஒரு பதில். பிடிக்கல அப்படின்னா எப்படிமா நீ சாப்பிட போக முடியும், வந்த முதல் நாளே உனக்கு சாப்பாடு தான் முக்கியமா, அக்யூஸ்ட பிடிக்காம நீ அங்க இருந்து போக கூடாது அப்படின்னு மாதிரி கட் பண்ண. நேரங்கள் செல்ல ஆரம்பிக்குது. காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் இவர் அந்த இடத்துலதான் நின்றுகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியோ என்ன பண்றதுன்னு தெரியாம இவரோட மாமாவுக்கு போன் அடிச்சு நடந்த விஷயங்களை சொல்ல, அந்த மனுஷன் ஒரு ஐடியா கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. போன் நம்பரை பக்கத்துல இருக்க கடையில கூட அந்த திருட்டு பசங்க வந்தானுங்க அப்படின்னா உடனடியா கால் பண்ண சொல்லிட்டு நீ அங்கிருந்து கிளம்புடா, மிச்சம் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல இவர் அங்கிருந்து யோசனையிலே கிளம்ப ஆரம்பிக்கிறார். கட் பண்ண இதுக்கு அடுத்த நாள் காலையில மறுபடியும் டியூட்டிக்கு போகும்போது அங்க இவருக்கு சின்ன சின்ன வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்க போலீஸ்காரங்க, அதாவது இவரை விட சீனியர் லெவல்ல இருக்கவங்க வேகமா எங்கேயோ கார்ல பயணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி போக, அதுல ஒருத்தரோட போனை மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதனால ஹீரோ கிட்ட இந்த போனை கொண்டு போய் கொடுக்க முடியுமான்னு சொல்ல, போன நேரம்னு பார்த்து வண்டி ஓட்டுறதா அந்த ஒரு நபர் இன்னும் வரல அப்படின்ற மாதிரியும், இதனால வேற வழி இல்லாம நின்றுகிட்டு இருக்காங்க. நாயகன் கிட்ட வண்டி ஓட்ட தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்டு கலர் ட்ரெஸ் எல்லாத்தையும் கொடுத்து அங்கிருந்து கூட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா தான் எங்க போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ ஒரு திருட்டு பையனை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக போயிட்டு இருக்காங்க. பிரச்சனை என்ன அப்படின்னா இது வரைக்கும் அவன் பல இடத்துல திருடி இருக்கான், எந்த இடத்துலயுமே திருடிட்டு அவன் மாட்டினதே கிடையாது அப்படின்ற மாதிரியும் கடைசியா கலெக்டரோட வீட்டுக்குள்ளே போய் திருடி இருக்கான். இதனால இன்ஸ்பெக்டருக்கு இந்த கேஸ் வர ஆரம்பிக்குது. இன்ஸ்பெக்டரும் அவனை பிடிச்சிட்டு வாங்கயா, நீங்க அப்பதான் ஸ்டேஷனுக்குள்ளே வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பியிருப்பாங்க. ஒரு சின்ன ஹிண்ட் கிடைச்சதால இவங்க அதை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் போற வர எல்லா இடங்களையும் இவங்க விசாரணை அப்படின்ற ஒண்ணு இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் நாயகன் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து கத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி போக ஆரம்பிக்க, அந்த சமயத்துலதான் அந்த திருட ஒரு பொண்ணோட பாண்டிச்சேரியில தங்கி இருக்கா அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இப்ப நம்ம தப்பு விட்டுட்டோம் அப்படின்னா பெரிய பெரிய பிரச்சனை ஆயிடும், இதனால பார்த்து சூதானமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி 2 சைடும் அந்த ரூமை லாக் பண்றாங்க. அந்த நபர் தப்பிச்சு போக கூடாது அப்படின்றதுக்காக உள்ள போய் அவனை பிடிக்கணும்னு ட்ரை பண்ண, அவன் அப்படி இப்படின்னு பண்ணி எல்லா போலீஸ்காரங்களையும் தட்டி விட்டு தப்பிச்சு போகலான்னு ட்ரை பண்ண. இதுக்கு நடுவுல கோட்டை இருக்கா இல்லையா, அவர் அங்கேயும் இங்கேயும் ஓடி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்க, ஒரு வழியா அந்த திருட்டு பையனை பிடிக்கிறாங்க. அண்ட் வண்டியில ஏத்திக்கிட்டு பயணம் பண்ண ஆரம்பிக்க, போற வழியில டீ குடிக்கணும் அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்க மொத்தமா போகும்போது கோட்டை தான் அந்த திருட்டு பையனை கவனிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த பையனோட அந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் போகணும், எனக்கு உதவ முடியுமா அப்படின்ற மாதிரி பல வல்கரான விஷயங்களை கேட்டு சாகடிக்கும் போது போலீஸ் வேலைனா இப்படிதான் இருக்கும் போலியே அப்படின்ற மாதிரி கோட்டை முகம் சுழிக்க ஆரம்பிக்கிறான். அந்த சமயம்னு பார்த்துதான் இவங்க ஸ்டேஷனுக்கு கொண்டு போகணும் அப்படின்ற தாட்டோட தான் பிடிச்சிருக்காங்க போலன்னு கோட்டை நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது இவங்க கோட்டையை கரெக்டா ஸ்டேஷனுக்கு முன்னாடி இறக்கி விட்டுட்டு வேற ஒரு 4 நபர்கள் கூட அதை திருட்டு பையனை அனுப்பி வைக்கிறார் அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒண்ணுமே புரியல. கூட்டு போய் என்னையா பண்ணிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நைட்டு முழுக்க இவரோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இதுக்கு அடுத்த நாள் இவருக்கு ஒர்க்கே கிடையாது, ஆனாலும் ஸ்டேஷனுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லி அவ்வளோ பெரிய திருடனை பிடிச்சாங்க, அவன் எங்க கூட்டு போனாங்கன்னு தான் தெரியல அப்படின்ற மாதிரி குழப்பத்துல இருக்கும்போது பக்கத்துல அந்த திருடன் இருக்கான் இல்லையா, அவன் டீ எல்லாத்தையும் எடுத்து வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இருக்கு. செம்ம ஷாக் ஆயிட்டார். என்னையா நேற்று அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த திருடனை பிடிச்சோம், அவன் இங்க டீ வித்துக்கிட்டு இருக்கான், தப்பிச்சு போயிட போறானையா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது கூட இருக்க அந்த போலீஸ் ஆபீசர், டே அவெல்லாம் அவ்வளவு பெரிய ஆளே இல்லடா, நேற்று அடிச்சு விசாரிக்கலான்னு போனேன், அவன் பயந்துகிட்டே நான் ஒளிச்சு வச்ச நகையில் எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன அடிக்காதீங்க அப்படின்ற மாதிரி இங்கே சுத்திட்டு தான் வரான். நம்ம கொடுக்குற பில்டப் தான் அந்த அளவுக்கு இருக்கும், அதை நம்ம பிடிக்கிற ரவுடிங்கெல்லாம் இந்த மாதிரி கேட்டகரி தான்டா அப்படின்ற மாதிரி இவருக்கு இங்க நடந்துகிட்டு இருக்க விஷயங்களை புரிய வைக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கற்பனை ஜட்ஜு கிட்ட இவரை கொண்டு போகணும், அதாவது அந்த திருடன் இருக்கான் இல்லையா அவனை கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக கோட்டையோட இன்னொரு போலீஸ் அனுப்பி வைக்கும் போது போற வழியில தான் ஜட்ஜோட வீட்டுக்கு யாரோ கெஸ்ட் வந்திருக்காங்க. இதனால ஒரு 1/2 hour ஆகும் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சரி 1/2 hour என்ன பண்ணுவோம் அப்படின்றது தெரியாம பக்கத்துல ஒரு டீ கடையில 2 பேரும் டீ குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயம்னு பார்த்து அங்க ஒரு பஸ் கிராஸ் ஆக ஆரம்பிக்குது. சார் பொண்டாட்டி பிள்ளைங்களா அந்த பஸ்ல போவாங்க, நான் திருட்டு பையன் தெரிஞ்சா சங்கடம் ஆயிடும் சார், வேணா சார் கொஞ்சம் நகர்ந்து நில்லுங்க சார் அப்படின்ற மாதிரி இந்த சைடு கோட்டை கிட்ட அந்த திருடன் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இவர் இதை கவனிக்கிறதாவே தெரியல. காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு ஒரு போன் கால் வர ஆரம்பிக்குது. அந்த நகை திருடிட்டு போனானுங்களா அவனுக்கு இங்க தான் சார் இருக்கானுங்க, நீங்க உடனே வந்தீங்கன்னா அவரை பிடிச்சிடலான்னு சொல்ல கூட இருக்க போலீஸ்காரர்கிட்ட
கேட்கும் போது அப்படிலாம் போக முடியாதுடா, மக்களை வச்சு அவனை பிடிக்க சொல்லு, நம்ம போய் பார்த்துக்கலான்னு சொல்ல கடைக்காரர் பயந்து நடுங்கிட்டு இருக்காரு. பிடிக்க முடியாது சார், என்னால சொல்லதான் முடியும், அவனுக்கு கிளம்ப போறானுங்க சார், உடனே வாங்க சார், உடனே வாங்க சார்னு கத்திக்கிட்டே இருக்கும் போது இவருக்கு அப்படியே பிரஷர் கேட்டு ஆக ஆரம்பிக்குது. அதே சமயத்துல பக்கத்துல அந்த திருட்டு பையனும் பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்கும்போது என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்க பட்டன திருடன் இருக்கா இல்லையா, இவரோட ஆண்குறியிலையும் வேகமா அடிச்சுட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். பொதுமக்கள் எல்லாரும் ஹீரோவை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவர் கைகளை வச்சுக்கிட்டு அப்படியே அழுத்தி பிடிச்சுக்கிட்டு பயங்கரமா வலியால துடிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரியும் அந்த திருட தப்பிச்சு போயிட்டா அப்படின்றதையும் நமக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இவரை கூப்பிட்டு பயங்கரமான திட்டு, ஒரு திருடனை தப்பிக்க விட்டு என்னதாயா நீ பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி திட்டிட்டு அங்க இருந்து இவங்களை அனுப்பி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கற்பனை வலியால துடிச்சுக்கிட்டே இருக்க நாயகன் ஹாஸ்பிட்டல் போகும்போது அந்த மனுஷனும் மேலும் கீழும் பார்த்துட்டு பிரச்சனை ஒன்றும் இல்லை, ஆனா லைட்டா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி நாயகனை பயமுறுத்திட்டு சில மாத்திரைகள் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புறாரு. அவர் ஒரு பக்கம் இதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்க அதே சமயத்துல அப்பா, அதாவது ஹீரோட அப்பா, இவருக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு சில பொண்ணுகள் மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை குடிக்கல, மாப்பிள்ளை குண்டா இருக்காரு அப்படின்ற மாதிரி ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்படியே சில நாட்கள் போக ஆரம்பிக்குது. அந்த சமயத்துலதான் கடைசியா ஒரு பொண்ணு பாக்குறாரு. அந்த பொண்ணுக்கு இவரை ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. ஆனா வீட்டுல இருக்க எல்லாருமே பொண்ணோட மாமா வந்து ஓகே சொல்லட்டும், அப்பதான் இந்த கல்யாணத்தை எங்களால ஃபர்தரா நடத்த முடியும்னு சொல்ல அங்க மாமாவா வர்றது வேற யாரும் கிடையாது, நாயகனுக்கு சிகிச்சை பார்த்தா இல்லையா அந்த டாக்டர் தான். இதனால இவர் வந்து என்ன பண்ண போறாரோ அப்படின்ற மாதிரி ஹீரோ பயந்துகிட்டே இருக்கும்போது அவர் இவரை கூப்பிடுறாரு. ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, மாத்திரைகள் எல்லாத்தையும் போட்டீங்கல்ல, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை தம்பி, நீங்க தாராளமா கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருங்க அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே அவரை வழி அனுப்பும் போது இவங்க ரெண்டு வீட்டுக்காரங்களும் தட்டை மாத்திக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் நீங்க இவருக்கு கல்யாணமாக போகுது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதே சமயத்துல இன்னொரு இடத்துல திருட்டு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி போலீஸ்காரங்களுக்கு தகவல் கிடைக்குது. சோ வேக வேகமா அந்த இடத்துக்கு போறாங்க. வீட்டுல விசாரிக்கும் போது வீட்டுல ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் கோயிலுக்கு போனேன், திரும்பி வந்து பார்க்கும்போது நகை காணாம போயிடுச்சு, குறைஞ்சது ஒரு 80 சவரன் கிட்ட காணாம போயிடுச்சு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சோ நிறைய திருடர்கள் இந்த ஏரியால இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும், அந்த பேட்டர்ன்ல ஏதாவது நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி வீடு முழுக்க அலசி ஆராய்ஞ்சிக்கிட்டே இருக்கும் போது அப்பதான் ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. வீட்டோட பாத்ரூம் போய் பார்க்கும்போது திருட வந்தவன் இருக்கான் இல்லையா, அவன் அந்த பாத்ரூமை யூஸ் பண்ணி நாரடைச்சிட்டு போயிருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இதை பார்த்ததும் எல்லாரும் திரும்பி பார்க்குற ஒரே ஒரு முகம் எங்க அப்படின்னா ஹீரோ தான். ஸோ ஹீரோ திருடனை தப்பு விட்டார் இல்லையா, அவரோட பேட்டர்ன் தான் இது அப்படின்றது நமக்கு இங்க தெரிய ஆரம்பிக்குது. கலெக்டரோட வீட்டுல நகை காணாம போனதை விட அவரோட வீட்டுல அசிங்கம் பண்ணிட்டு போனா இல்லையா, அந்த விஷயம் தான் அவருக்கு பயங்கரமா ஹர்ட் ஆயிருக்கும். இதனாலதான் அவனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா தேடியும் அலைஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ தப்பிச்சு போய் இன்னொரு வீட்டுல அவன் கை வரிசையை காட்டிட்டா, இதே பேட்டர்ன்ல ஃபாலோ பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி நாயகனை எல்லாரும் கேவலமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு இதுக்கு மேல எல்லாம் இந்த வேலை கொடுக்க கூடாது அப்படின்றதுக்காக அந்த ஸ்டேஷனை பெருக்கிறது, ஸ்டேஷன்ல இருக்க குப்பைகள் எல்லாத்தையும் கொடுறது, டீ வாங்குறது அப்படின்ற மாதிரி பல சின்ன சின்ன வேலைகளை கொடுக்க ஆரம்பிக்க இவருக்கு இங்க மரியாதை போகுது அப்படின்ற மாதிரி கோட்டை சாமி அப்படின்ற இவரோட பேர் கொட்டை அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ஒரு மாதிரி சகிச்சு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும் இதுக்கு நடுவில் சின்ன சின்ன காதல் விஷயங்கள் போகிட்டு இருக்கு அப்படின்றதையும் நமக்கு காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல தான் இவர் ஒரு ஃபங்க்ஷன்ல பயங்கரமா பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்ற விஷயத்த சீனியர் ஆபீசர் கவனிக்கிறாங்க. அவனை நீ பேசிக்கிட்டா இருக்க, உன என்ன பண்ண பாருடான்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட அனுப்பும் போது அந்த மனுஷன் இவங்க ரெண்டு பேரையும் பாக்குறாரு. அவனை பேசிக்கிட்டாடா இருக்கீங்க, போ வாரண்ட் டியூட்டி பாரு போ அப்படின்ற மாதிரி ஆளுக்கு 4 கேஸ் கட்ட கொடுக்குறாங்க. நாயகன் கட்டு செக் பண்ணி பார்க்கும்போது அதுல 3 தான் இருக்கு அப்படின்ற மாதிரி, இன்னொன்னு எங்கன்னு கேட்கும்போது ரைட்டரோ இங்கதான் எங்கேயாவது இருக்கும், நீ கொடுத்தா மட்டும் முடிச்சிருவியா, போ இதை பார்த்துட்டு போ அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்க இவருக்கு வாரண்ட் அப்படின்னா என்னன்னே தெரியல. கூட இருக்கவங்க கிட்ட கேட்கும் போது 20-25 வருஷத்துக்கு முன்னாடி அவனுக்கு போயிருப்பானுங்க, அவனுங்களே தேடி அலைஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாத, வாரண்ட் அப்படின்னா நமக்கு ஜாலியா இருக்க டியூட்டின்னு அர்த்தம், உனக்கு கல்யாண வேலை எல்லாம் நிறைய இருக்கும் இல்லையா, அந்த கல்யாண வேலையை போய் பாரு, நான் படம் பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து 2 பேரும் கிளம்ப ஆரம்பிக்க, ஓ வாரண்ட் அப்படின்னா ஜாலியா இருக்கலாம் போல அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு இவருடைய காதலியோட பயணிக்க ஆரம்பிக்கிறாரு. நடுவுல கல்யாணத்துக்கு இந்த பத்திரிக்கை வைப்பாங்க இல்லையா, அந்த வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பட்டன் இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறாரு. இந்த கேஸ் அதாவது கொடுத்த வாரண்ட் எந்த லெவல்ல இருக்கு அப்படின்ற மாதிரி விசாரிக்க கூட இருக்க 2 பேரும் அவங்க போட்ட எஃபர்ட்டை சொல்ல ஆரம்பிக்க நாயகன் எதுவுமே பண்ணல இல்லையா, ஐயா ஒண்ணுமே பண்ண முடியலையான்னு சொல்ல ஒரு பயங்கரமான திட்டுக்களோட அங்கிருந்து வெளியே வரும்போது ரைட்டர் கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன தாண்டா பண்ண போற, ஒண்ணுமே பண்ணாம திருப்பி எடுத்துட்டு வந்த அப்படின்னா அந்த ஆள் மறுபடியும் திட்டதான் போறான், ஒண்ணு பண்ணு, அதுல இருக்க டீடைல்ஸ் எல்லாத்தையும் படிக்காம விட்டு அதுல யாரு ப்ராசிக்யூட்டரா இருக்காரு அப்படின்றத பார்த்து அதுல இருக்க போலீஸ்காரங்க நம்பர்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் தேடிப்போ நான் சொல்ற மாதிரி பண்ணுன்னு சொல்ல முதல்ல அந்த கேஸ் கட்டோட வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அங்க போகும்போது அங்க ஆள் இல்ல, என்ன பண்ணதுன்னு தெரியாம உதவி இவர்கிட்ட கேட்கும் போது அந்த மனுஷனும் நான் சொல்ற ஆளு போய் பாருப்போ அப்படின்ற மாதிரி காசுக்கள் எல்லாத்தையும் கொடுத்து அவர் காணாம போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு சர்டிபிகேட்டை ரெடி பண்ணிட்டு அடுத்த கேஸை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு.
சபரி அப்படின்னு ஒரு கேரக்டர் தேடி போகும்போது அந்த மனுஷன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி வீட்டுல விசாரிக்கும் போது, அதாவது பக்கத்து வீட்டுல விசாரிக்கும் போது சொல்லியிருக்காங்க. இதனால என்ன பண்ணுதுன்னு தெரியாம அதே ரைட்டர் கிட்ட ஐடியாவை கேட்கும்போது, நீ டெத் சர்டிபிகேட் வாங்கிக்கூட இப்ப போனாரியா அதே பேட்டர்ன்ல சொல்லி கொடுக்கும்போது, இப்ப இந்த வாரன் கேஸ் எல்லாத்தையும் ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு பார்த்து முடிச்சிட்டாரு. இதனால இதை கோர்ட்ல கொண்டு போய் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண, அப்பதான் அங்க ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. ஹீரோ அந்த நபர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சர்டிபிகேட்டை ப்ரொடியூஸ் பண்ணார் இல்லையா, அந்த மனுஷன் உயிரோட தான் இருக்காரு. அதாவது சபரி அப்படின்ற கேரக்டர் உயிரோட தான் இருக்காரு. அந்த வீட்டை தாண்டி ஒரு 2 தெரு தள்ளி தான் இருந்திருக்காரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இது தெரியாம இந்த மனுஷன் அவ செத்து போயிட்டா அப்படின்ற மாதிரி சர்டிபிகேட்டை கொடுத்ததால பயங்கரமான ஷாக்கு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டே இருக்கும்போது, நீ இந்த வேலைக்கு வந்து எத்தனை நாட்கள் ஆகுதுன்னு கேட்க 6 மாசம்ன்றாங்க. 6 மாசத்துலயே நீ வாரன் கேஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி இவரோட சீனியர் ஆபீசர் ஒரு 3 பேரை கூப்பிடுறாங்க. இந்த 3 பேருமே நடந்த விஷயங்களை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. பயங்கர ஷாக்கு. என்ன காரியம் நீ பண்ணி வச்சிருக்க? அவன் ஒன்னும் இல்லமா, நான் அவனை சஸ்பெண்ட் பண்ணிட்டு இருமான்னு சொல்ல, சஸ்பெண்ட் அவனை பண்ணக்கூடாது சார், உங்களை தான் பண்ணணும். அவனுக்கு வேலையே தெரியாம இந்த வேலையை கொடுத்துருக்கீங்க. அவன் என்ன பண்றான் அப்படின்றத தெரியாம நீங்க இருந்திருக்கீங்க. அவனை சஸ்பெண்ட் பண்ணி என்ன ஆக போகுது அப்படின்ற மாதிரி 3 பேரையும் காலையில கூப்பிட்டுருப்பாங்க இல்லையா, 6 மணி வரைக்கும் நீங்க இங்கேயே உட்காருங்க, நாங்க என்ன வேலை பாக்குறோம் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு போங்கன்னு சொல்ல, இவங்க ஒரு நாள் முழுக்க அங்கேயே உட்கார ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்கு என்ன படுதுன்னு தெரியல. பக்கு பக்குன்னு அடிச்சுக்கிட்டு நின்றுகிட்டே இருக்கும்போது 6 மணிக்கு மேல ஆயிடுச்சு. பாத்தீங்களா, இவ்வளவு வேலைகள் நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம், வாரண்டில் என்னென்ன ப்ரொசீஜர் இருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவன் இனிமேல் வாரண்ட் கேஸை கரெக்டா பார்த்து கொண்டு வரணும், அதை நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லி அவங்கள அங்கிருந்து அனுப்பி வைக்கும் போது 3 பேர்கிட்ட இருந்து ஹீரோ பயங்கரமான திட்டுக்கள். ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்றதுன்னு தெரியாம லிட்டரலி உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாரு. இந்த வேலையா எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி ரிசைனிங் லெட்டர் எழுதலான்னு போகும்போது பக்கத்து வீட்டுக்காரர் வேகமா ஓடி வந்து, என்னோட பொண்ணோட புருஷன் என்னோட பொண்ணை போட்டு பயங்கரமா அடிச்சுக்கிட்டே இருக்கா, கேட்க போன எல்லாரையும் சேர்த்து அடிச்சுக்கிட்டு இருக்கா, கொஞ்சம் வந்து என்னன்னு பார்க்க முடியுமாறு சொல்ல, இந்த மனுஷன் பயங்கர கோபத்தோட அங்க போய் அவனுக்கு பலார் நிறைய கொடுத்து அவனை அங்கிருந்து அடிச்சு துரத்த ஆரம்பிக்கிறாரு. இதை பார்க்கும்போது நாயகனோட அப்பா இருக்கா இல்லையா, ஒரு சின்ன சந்தோஷத்தோட இருக்காரு. ஆனா இவர், அதாவது ஹீரோ, ஒரு மாதிரி அப்செட்ல இருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு என்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி இவரோட மாமா இருக்காரு, அவர்கிட்ட கேட்கும் போது நடந்த விஷயங்கள் எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது. நாயகன் பட்டுக்கிட்டு இருக்க கஷ்டங்கள், அவர் எல்லாரும் அவமதிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அது எல்லாமே புரிய ஆரம்பிக்குது. நம்ம கொஞ்சம் வாக்கிங் போலாமாப்பா அப்படின்ற மாதிரி பையனை கூப்பிட்டுக்கிட்டு முகமது அலியோட வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறார். அவர் எதிர்த்து சண்டை போட்ட யாரையுமே அவர் எனிமையா பார்த்ததே கிடையாது, ஒரே ஒருத்தரை தவிர. அதுவும் அவர் எதிரியா பார்த்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னா, முகமது அலியோட அடிமை பெயரை சொல்லி அவர் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தார். அதனால மட்டுமே தான். சோ உன்னோட வாழ்க்கையிலேயே உன்னை இத்தனை பேர் ரொம்ப கேவலமான முறையில ட்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி, அதாவது அவனுங்க என்னடா நமக்கு பேர் வைக்கிறது, நம்மளோட பேரை நம்ம தாண்டா சம்பாதிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அப்பா சின்னதா ஒரு பூஸ்டை கொடுக்கும்போது இவருக்கு தன்னை எல்லாரும் பாக்குற பார்வையை மாத்தணும் அப்படின்ற தாட்குள்ள போக ஆரம்பிக்குது. முதல் வேலையா அந்த வாரன் கேஸ் இருக்கு இல்லையா, அதை பெர்ஃபெக்டா செஞ்சு முடிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கேஸை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க, என்ன மாதிரி விதத்துல அப்ரோச் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்க ஒரு லேடி போலீஸ் கிட்ட கேட்கும்போது, அந்த சமயத்துலதான் இவர்கிட்ட ஒரு கேஸ் கட்டை இல்ல அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இதை அந்த ரைட்டர் கிட்ட வாங்கணும் அப்படின்ற மாதிரி போக, அந்த மனுஷன் சும்மாவே உட்காந்துக்கிட்டு இருந்தாலும் இவருக்கு உதவுல. அந்த கேஸ் கட்டி இங்கதான் இருக்கு, பொறுமையா தேடி எடுத்து கொடுக்கறோம் போ அப்படின்ற மாதிரி இவரை அனுப்பி விட்டுக்கிட்டே இருக்க, ஒன்னும் பண்ண முடியல. ஆள் இல்லாத நேரமா பார்த்து அங்க இருக்க எல்லா இடத்தையும் தேடிக்கிட்டே இருக்கும்போது அங்க இந்த கேஸ் கட்டி இல்ல அப்படின்றது புரிய ஆரம்பிக்குது. இதை பத்தி கூட இருக்கவங்க கிட்ட கேட்கும்போது அந்த கேஸோட நம்பரை வச்சு ஒரு சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, அந்த கேஸ் ஒரு 20-23 வருஷமா பெண்டிங்ல இருக்கு, இதுக்கு மேல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு மாதிரி ஜட்ஜ் புடிங்கி வச்சுக்கிட்டாங்க. இவனுக்கு வந்து எஸ்பி ஆபீஸ்க்கு போய் ஒரு லெட்டர் வாங்கிட்டு அந்த லெட்டரோட நீ ஜட்ஜ் கிட்ட போன அப்படின்னா அவங்க இந்த கேஸ் கட்ட கொடுப்பாங்கன்னு சொல்ல, இவர் 1 நாள் 2 நாள் 3 நாள் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து அந்த எஸ்பி ஆபீஸ்க்கு போய்கிட்டே இருக்க, அவர் அங்க இல்ல அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. சரி, ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி அந்த ஜட்ஜ் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்டே ரிக்வெஸ்ட் பண்ணி அந்த கேஸ் ஃபைல் கிடைக்குமான்னு கேட்க, இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல. உன்னை வாரண்ட் ஒழுங்கா பார்த்துட்டோன்னு சொன்னா நீ என்கிட்டயே வரையாடா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி, என்னையா நீங்க இன்னும் உனக்கு வேலை சொல்லி தரலையா, எஸ்பி லெட்டர் இல்லாம ஸ்ட்ரைட்டாவே என்ன பார்க்க வராயா அப்படின்ற மாதிரி ஹீரோ மேலையும் கீழையும் பார்த்துட்டு அந்த ஃபைல் கட் எடுத்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. வேகமா ஹீரோ அந்த ஃபைல் கட் மொத்தத்தையும் ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த ஃபைலை ரிட்டர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வாரன் கேஸை தேடி அலைய ஆரம்பிக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ கேஸ் என்ன அப்படின்னா, ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி டிவிஎஸ் 50 திருடிட்டானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு 4 பேர்
பிடிச்சிருக்காங்க. அண்ட் வாய்தாக்கு வராம இப்போ எஸ்கேப் ஆயிட்டாங்க. எங்க போனாங்க, என்ன ஆனாங்க அப்படின்றது தெரியல. ஒரு 3 பேரை மட்டும் கரெக்டா பிடிச்சி வாரண்ட் பண்ணிட்டாங்க. ஆனா ஒரே ஒருத்தர், அதாவது தங்குதுரை அப்படின்றவர் மட்டும் சீன்லயே காணாம போயிட்டாரு. அவரை தேடி அலையணும் அப்படின்றது தான் இப்போ இவருக்கு வந்திருக்க கேஸா இருக்கும். அவரோட டீட்டெயில்ஸை படிக்கும்போது பாலா ஹோட்டல் அப்படின்ற ஒரு ஹோட்டல்ல அவர் வேலை பார்த்திருக்காரு. இதனால அந்த ஹோட்டல் எங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி ஊர் முழுக்க தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு ஹோட்டல் இங்க கிடையாது அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம குழம்பி போறாரு. அதே சமயத்துல அவரோட காத்துல இருக்காங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு போக ஆரம்பிக்க, இந்த கடை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் இந்த கடைக்கு நான் வந்துட்டு போயிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்க நிறைய பழைய போட்டோலாம் இருக்கு. அந்த நாயகன் எதிர்ச்சியா பார்க்க ஆரம்பிக்கிறாரு. பாலா ஹோட்டல் அப்படின்ற ஒரு போட்டோ, அதுல பார்த்ததும் செம்ம ஷாக்கு. அந்த ஹோட்டல் ஓனரை விசாரிக்கும் போது அது பாலா ஹோட்டல் கிடையாது, இம்பாலா ஹோட்டல் அப்படின்றதோ, இம் அப்படின்றது அங்க இருக்க போட்டோல அழிஞ்சு போயிடுச்சு. அதனாலதான் அது உங்களுக்கு பாலாவா தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப இவருக்கு இப்ப இம்பாலா ஹோட்டல் அப்படின்ற க்ளூ கிடைச்சது. அதை தேடி போக ஆரம்பிக்கும் போது அந்த ஹோட்டல் இப்போ வேற ஒருத்தருக்கு கை மாறிச்சு. சோ அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாரு. பழைய ஓனரோட அட்ரஸ் கிடைக்குது. அங்க போய் பார்க்கும்போது பழைய ஓனர் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி அவரோட பையன் தான் இப்ப இருக்காரு அப்படின்றது புரிய ஆரம்பிக்குது. சோ அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த ஹோட்டல்ல வேலை செஞ்ச யாராவது இங்க இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, என்னோட பெரியப்பாக்கு தெரிஞ்சு யாராவது இருக்கலாம், அவர் யூகேல இருக்காரு, நான் உங்களுக்கு விசாரிச்சுட்டு சொல்றேன் அப்படின்ற மாதிரி அனுப்ப. அதே சமயத்துல இங்க பந்த வரைக்கும் கோர்ட்ல அப்டேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரோட போகும்போது இன்ஸ்பெக்டர் தான் அது பாலா ஹோட்டல் கிடையாது, இம்பாலா ஹோட்டல் அப்படின்ற மாதிரி அந்த நபரோட அட்ரஸை தேடி தான் நாங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அப்டேட் எல்லாத்தையும் கொடுக்கும்போது இதெல்லாம் ஓகே தான், எப்ப பிடிக்க போறீங்கன்னு இவங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது நாயகன் அங்கிருந்து எதுவுமே சொல்லாம வெளியே போக இது ஒரு மாதிரி அங்க இருக்க எல்லாரையும் சங்கடப்படுத்துது. எனக்கு கேட்காம கொள்ளாம போறாரு, மரியாதை கொடுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி திங்க் பண்ண வெளியே போன நாயகன் கிட்ட போக ஆரம்பிக்குது. சோ பழைய ஓனர் என்னோட பெரியப்பா கிட்ட கேட்டு சொல்றேன்னா இல்லையா, அந்த பெரியப்பா கிட்ட கேட்டிருக்கும் போது இங்க வேலை செஞ்ச மேனேஜரோட நம்பர் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்பரை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ நாயகன் இதை பத்தி எதுவுமே, அதாவது இந்த கோர்ட்ல நடந்த விஷயங்கள் எதுவுமே கண்டுக்காம வேகமா அந்த மேனேஜர் கிட்ட போகும்போது மேனேஜர் எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா, அப்படி எதுவும் இல்லப்பா அப்படின்னு மாதிரி அனுப்பிவிட நாயகன் புரிஞ்சுக்கிட்டாரு அவர்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு, அதை மறைச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தொடர்ச்சியான முறைகள்ல அவர்கிட்ட டெய்லி போய் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வேற வழி இல்லாம உட்கார வச்சு, தம்பி அந்த கடையில ஒரு 4 பேர் வேலை செஞ்சானுங்க, அவனுக்கு திடீர்னு ஒரு பெரிய திருட்டு பண்ணிட்டு பணம் வேணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட ஹோட்டலுக்கு வந்தானுங்க, நாங்க விசாரிச்சு பார்த்துட்டு அவனுக்கு திருட்டு வேலையை பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சதும் அன்னைக்கே அவனுங்களுக்கு எல்லாத்தையும் செட்டில் பண்ணி அனுப்பி விட்டுட தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த 4 பேர்ல ஒரே ஒருத்தரை நான் ஒரு நாள் மார்க்கெட்ல பார்த்தேன், அவன் இங்கதான் காந்திபுரத்துல ஏதோ பரோட்டா கடை வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னான் தம்பி, அவன் ஒரு முஸ்லீம், அதை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல இவர் அந்த 4 பேர்ல ஒருத்தர் அங்கதான் கடை வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஹிண்ட் கிடைச்சது இல்லையா, அதை நோக்கி போக ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்க எல்லார்கிட்டையும் விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் அந்த ஹோட்டல் கடைக்காரனை பிடிக்கிறாரு அப்படின்ற மாதிரியோ, இவங்க கிட்ட நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்றது நாம முடிவு பண்றது இல்ல, நமக்கு முன்னாடி இருக்கவன் தான் முடிவு பண்றது அப்படின்ற மாதிரி வேகமா அவரோட கையை இறுக்கி பிடிச்சு அவரை உண்மையை சொல்லலன்னு உனக்கு கொலை பண்ணிடுவேண்டா அப்படின்ற மாதிரி லிட்டரலி மிரட்டி அந்த நபரை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கேட்க ஆரம்பிக்க, அது மூலமா தான் அவரோட அண்ணா இங்க இருக்காரு அப்படின்றதும் அந்த தங்குதோர அங்க இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்றதும் தெரிய ஆரம்பிக்குது. வேகமா அங்க போகும்போது அவரோட மனைவி, அதாவது தங்கதுரையோட அண்ணா இருக்கா இல்லையா, அவரோட மனைவியை முதல்ல சந்திக்கிறாரு அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட விசாரிக்கும் போது, சார் அவனால எங்களோட ஃபேமிலியில சுத்தமா நிம்மதியே இல்ல சார், நிறைய திருட்டு வேலைகளை பண்ணிட்டு அவனோட அண்ணாவை நோக்கி வந்துருவான், போலீஸ்காரங்க இவரை தான் சார் புடிச்சிட்டு போவாங்க, அதனாலதான் அவனை என்ன பண்றதுன்னு தெரியாம எங்கேயாவது செட்டில்ட் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி கேரளாக்கு வேலை காமிச்சோம். அங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது எதிரில் ஒரு விதவை பெண் குழந்தையோட வாழ்றத பாத்திருக்கா சார், அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டு குளிக்கும் போதும் அந்த ட்ரெஸ் மாத்தும் போது பாத்துக்கிட்டே இருந்திருக்கா. திடீர்னு ஒரு நாள் அவங்களோட வீட்டுக்குள்ளே போய் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருந்திருக்கா சார். அந்த பொண்ணு இவனை அடிச்சு வெளியே தள்ளும் ட்ரை பண்ணும்போது கோபமாய் அந்த பொண்ணு அந்த இடத்துல சாகரிச்சு அந்த பொணத்தை கற்பழிச்சிட்டு கை கொண்டுன்னு கூட பார்க்காம அதையும் கொண்டுட்டு எங்கேயோ ஓடி போயிட்டா சார். அன்னைக்கு நான் அவனை பார்த்ததுதான், அதுக்கப்புறம் பார்க்கவே கிடையாது சார். நிறைய முறை கேரளா போலீஸ்ல வந்து விசாரிச்சுட்டு போனாங்க சார், இது மட்டும் தான் எனக்கு தெரியும். அண்ட் என்னோட புருஷன் அவரோட தம்பி கிட்ட பேசுறத நான் அடிக்கடி பார்த்திருக்கேன், நீங்க எனக்கு தெரியாம, அதாவது நான் உங்ககிட்ட பேசினேன் அப்படின்றது தெரியாம அவர்கிட்ட போய் விசாரிங்க, அவர் சொல்ல வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல இவர் போறாரு. கதவை தட்டி வீட்டுல யாருப்பான்னு கேட்டு விசாரிச்சுட்டு உன்னோட தம்பி எங்க இருக்கான், உன்னோட தம்பியோட நம்பர் கொடுக்க முடியுமான்னு கேட்க, சார் என்னோட தம்பியால எனக்கு பல பிரச்சனை தான் வந்துகிட்டு இருக்கு, இன்னும் எத்தனை பேர் தான் சார் இங்க வர போறீங்க, அவங்க கிடையாது அப்படின்ற மாதிரி கோபமா உள்ள போய் கதை உடைக்கும் போது அந்த லேடி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு தம்பியை அவர் மாட்டி கொடுக்க மாட்டார் அப்படின்றது. இதனால வேகமா இவங்க ஓடி வந்து நம்பர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு, சார் அவனை விட்டுறாதீங்க சார்னு சொல்லிட்டு போக இவருக்கு இது நேரம் வரைக்கும் ஒரு பைக்கை திருடிட்டு போனா அப்படின்னு தான் தெரிஞ்சிருக்கும், ஆனா இங்க ஒரு கொலையை பண்ணிட்டு ஓடி இருக்கா அப்படின்றது தெரியுது இல்லையா. இதனால கூட இன்னொரு போலீஸ் ஆபீசர், அதாவது சீனியர் ஆபீசரை கூப்பிட்டுக்கிட்டு அந்த நபரை தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது அது பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்டரை தேடி போக ஆரம்பிக்குது. ஒரு பார்ட்டிகுலர் தெருவுக்கு போறாங்க. அங்க இருக்க டீ கடையில இந்த பாஸ்டர் எங்கேயாவது இருக்காரா அப்படின்ற மாதிரி பேரை சொல்லி
கேட்கும்போது அங்க இருக்க நபரும் எனக்கு தெரியல சார்னு கையை காமிக்கும் போது இவங்க அப்படி இப்படின்னு கண்டுபிடிச்சு அந்த பாஸ்டரோட வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க விசாரிக்கும் போது அவரோட மனைவி அவர் இப்பதான் வேற ஊருக்கு கிளம்பி போறாருன்னு சொல்ல இவங்க அங்க இருக்க புகைப்படங்களை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்துட்டும் பயங்கரமான ஷாக். ஏன்னா டீ கடையில இப்ப பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த நபர் தான் இவங்க தேடிக்கிட்டு இருக்க நபர் அப்படின்றது பாஸ்டர் அப்படின்ற பேர்ல தங்குதுரை தான் இங்க ஒரு பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஆனா என்ன, தன்னோட கண்ணு முன்னாடி 2 பேரும் அவனை தப்பு விட்டுட்டாங்க இல்லையா, இதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாம குழப்பத்துல இருக்க அதே சமயத்துல ஒரு நள்ளிரவுல யார் எவருனே தெரியாத ஒரு மர்ம நபர் ஒரு உயிரை கொலை பண்ணி புதைக்கிறார் அப்படின்ற விஷயங்கள் நமக்கு காட்டப்படுது. அப்படியே கட் பண்ணி நாயகன் கிட்டே போக ஆரம்பிக்குது. ஜட்ஜ் முன்னாடி இதை சப்மிட் பண்ணும்போது அவங்க இந்த கேஸை முழுசா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா அவன் தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு மாதிரி இல்லையா, நீங்க இதுதான் வேலை பார்த்த லட்சணமா, எது எப்படி அவனை சீக்கிரமா நீங்க பிடிச்சாக்கணும், நீங்க அடுத்த வாரண்ட்டையும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி அனுப்பிவிட அடுத்த வாரண்ட் ஒரு பெரிய பெரிய பிரச்சனை. 1 இல்ல 2 இல்ல, ஒட்டு மொத்தமா ஒரு 15 பேருக்கிட்ட வாய்தாக்கு வராம அலக்கழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் பல வருஷங்களா அலக்கழிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். இந்த கேஸ நிறைய பேர்கிட்ட போயிருக்கு, யாருமே ஹேண்டில் பண்ண முடியாம ஓடி போயிட்டாங்க. இப்போ இவர் பார்க்கும்போது என்ன பண்ணுவோன்னு தெரியல, சரி தேடி போகலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போக ஒரு பெரிய கல்யாணம் ஒண்ணு போய்கிட்டு இருக்கு. அந்த கல்யாணத்துக்குள்ள போய் விசாரிக்கலாம் ட்ரை பண்ண இவங்க யார் எவனே தெரியாம தம்பி வந்துட்டீங்க சாப்பிட்டுதான் போகணும் அப்படின்னு மாதிரி கறி விருந்தெல்லாம் வச்சுக்கிட்டே இருக்கும்போது மொத்தமா சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு 15 பேரை சொல்லிட்டு இவங்களை எங்கேயாவது நீங்க பாத்தீங்களான்னு கேட்க அவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா அந்த 15 பேரும் இங்க தான் இருக்காங்க. தம்பி 15 பேரோட பேரை சொல்றீங்களே, நீங்க என்ன சொந்தக்காரங்களான்னு கேட்க இல்ல சார் நாங்க போலீஸ், நீங்க ஒரு கேஸ் விஷயமா கோர்ட்டுக்கு வரணும்னு சொல்ல எல்லாரும் டென்ஷன் ஆயிட்டானுங்க. யாரை பார்த்துடா என்ன வார்த்தைடா பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சண்டைக்கு போக இவரும் ஒரு பல வருஷத்துக்கு முன்னாடி இல்ல பல மாசங்களுக்கு முன்னாடி சார் ஒரு நபரை நீங்க அடிச்சதா கேஸ் பதியப்பட்டிருக்கு, அந்த நபருக்கான கேஸ்ல நீங்க வாய்தாக்கு வரவே கிடையாதுன்னு சொல்ல அப்பதான் ஒரு சிரிப்பான சம்பவம் நடக்க ஆரம்பிக்குது. கேஸ் கொடுத்த நபர் இருக்கா இல்லையா, அவர் வேற யாரும் கிடையாது, இப்போ கல்யாணம் நடந்துட்டு இருக்கு இல்லையா அது பொண்ணோட அப்பா. அதாவது இவங்களுக்குள்ள இந்த காதல் சண்டை ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. அந்த சண்டை எல்லாத்தையும் மறந்து இவங்க கல்யாணமே பண்ணிட்டாங்க. ஆனா இவங்க கொடுத்த கேஸ் இருக்கு இல்லையா அதை கண்டுக்காம விட்டதாலதான் இப்போ நீங்க இதை பண்ணியாகணும், இதை பண்ணி கொடுக்கல அப்படின்னா என்னோட வேலையே போயிடும் சார் அப்படின்ற மாதிரி ஹீரோ லிட்டரலி அவங்க கிட்ட கெஞ்ச ஆரம்பிக்க அவங்க எல்லா செலவையும் நீ ஏத்துக்கிறேன் அப்படின்னா நாங்க வரம்பான்னு சொல்லி லாரியில வர ஆரம்பிக்கிறாங்க. பயங்கரமா பிரச்சனை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, கத்த ஆரம்பிக்கிறாங்க. கோர்ட்ல ஏற்கனவே நாயகனுக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்கு இல்லையா, இதுல இவனுங்க வேற பிரச்சனை கொடுத்துருவானுங்க போலியே அப்படின்ற மாதிரி மேனேஜ் பண்ணி பாத்துக்க ஆரம்பிக்கிறாரு. சாப்பாடு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா வாய்தாக்கு கூப்பிடுறாங்க. அங்க இருக்க எல்லாருக்குமே இந்த கேஸ் போட்ட விஷயமே மறந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரியும் இந்த கேஸை நீங்க ரீகால் பண்ண முடியுமான்னு கேட்க அங்க இருக்க ஜட்ஜு சரின்னு சம்மதிக்கிறாங்க. அதுக்கு ஒரு 500 ரூபாய் கட்ட வேண்டி இருக்குன்னு சொல்ல அந்த 500 ரூபாவை நாயகன் தான் கட்டுறாரு அப்படின்ற மாதிரியும் அடுத்த வாய்தாக்கு தவறாம வந்துருங்க அப்படின்ற மாதிரி மொத்த பேரையும் லாரியில போட்டு அனுப்பும் போது இந்த விஷயம் இன்ஸ்பெக்டருக்கு தெரிய ஆரம்பிக்குது. சரி பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமா அவன் கத்துக்கிட்டு இருக்கான் போல அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒரு நல்ல தாட் ஒண்ணு ஏற்பட ஆரம்பிக்குது. அந்த சமயத்துல தான் ஸ்டேஷன்ல என்னோட அம்மாவை காணோம் அப்படின்னு ஒரு நபர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காரு. அவரோட முகத்தை பாக்குறாரு, ரொம்ப பதட்டமா இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த கேஸ் என்ன ஏதுன்னு விசாரிக்கப்பா, அந்த கோட்டசாமியை கூட்டு போங்கப்பா அப்படின்னு மாதிரி இன்ஸ்பெக்டர் 2 பேர் அதாவது நாயகன் கூட இருக்க இன்னொரு போலீஸ் அவங்க 2 பேரையும் அனுப்பி வைக்கும் போது இந்த மாதிரி கேஸ்ல கூட இருக்கவங்களை தானே நம்ம முதல்ல சந்தேகப்படணும், அவனுங்களே அப்பா அம்மாவை வளர்க்க முடியல அப்படின்ற மாதிரி எங்கேயாவது கொண்டு போய் போட்டுருவானுங்க, அதுக்கப்புறம் அவங்க அங்க போறாங்க இங்க போறாங்கன்னு சொல்லி பொய்யா சொல்லிட்டு இருப்பானுங்கடா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துக்கு போய் காணாம போற அந்த பாட்டி இருக்காங்க இல்லையா அவங்களோட பையன்கிட்டயும் அவங்களோட மனைவி கிட்டயும் விசாரிக்க ஆரம்பிக்க வீட்டுக்குள்ள சில கடைகள்லாம் ரன் பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கு லைசன்ஸ் இருக்கா, அப்ப அவங்களோட அம்மா எங்க தங்கிட்டு இருப்பாங்க, நீங்க எங்க படிப்பீங்க அப்படின்னு மாதிரி அவங்கள மிரட்டுற மாதிரி நிறைய கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது வெளியில நாயகன் அக்கம் பக்கத்துல விசாரிக்கணும்னு போக எல்லார்கிட்டயுமே நீங்க அந்த அம்மாக்கு என்ன வேணும், அந்த அம்மா உங்களோட வீட்டுக்கு வந்திருக்காங்களா, அம்மா உங்களோட போன் நம்பர் கொடுங்க அப்படின்னு மாதிரி இவரும் ஒரு பக்கம் மிரட்டுற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க அக்கம் பக்கத்துல இருக்க எல்லாருமே இவர்கிட்ட சண்டைக்கே வந்துடுறாங்க. சார் என்னன்னு தெரியாம இருந்தாலும் என்ன சார் எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு மாதிரி இங்க ஒரு பயங்கரமான சண்டை போக்கிட்டே இருக்கு. அந்த கூட இருந்த இன்னொரு ஆபீசர் இருக்கா இல்லையா அவர் வர ஆரம்பிக்கிறாரு. என்னடா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க சார் எனக்கு ஒரு 5 பேர் மேல சந்தேகமா இருக்கு, அவங்க தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது, நம்ம உங்களை கூட்டு போய் விசாரிக்கலாம்னு சொல்ல இவர் யோசிக்கிறாரு. ஏற்கனவே இவரோட பேர் இங்க கெட்டு போயிருக்கு, தப்பான முடிவு எதுவும் எடுத்துடக்கூடாதுரா, நீ கரெக்டா தான் சொல்றியான்னு சொல்ல இவர் ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு. இதனால இந்த 5 பேரையும் கூட்டுக்கிட்டு இவங்க ஸ்டேஷனுக்கு விசாரிக்கணும்னு போக அந்த 5 பேர்ல ஒருத்தவங்க எஸ்பிக்கு போன் அடிச்சு விட்டுறாங்க. அந்த மனுஷன் வந்து யோ என்னையா விசாரிச்சுக்கிட்டீங்க, 6 மணிக்கு மேல லேடிஸ் இங்க இருக்கக்கூடாதுன்னு தெரியாதா, எதுக்காக இவங்களை கூட்டு வந்தீங்கன்னு கேட்கும்போது ஹீரோவை கை காமிக்கிறாங்க. ஓ இவன் சொன்னாரு கூட்டு வந்தீங்களா, இவனுக்கு இவன் வேலையை ஒழுங்கா பார்க்க தெரியாது, இதுல இது வேறையா அப்படின்னு மாதிரி அங்க இருக்க எல்லாரையும் அனுப்பும்போது நாயகன் மட்டும் இந்த நடந்த எல்லா விஷயங்களும் ஏதோ ஒன்று தான் அப்சர்வ் பண்ணிருக்காரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. வேகமா அந்த 5 பேர்ல ஒருத்தவங்களோட வீட்டுக்கு போய் அம்மா அவங்க கிட்ட ஒரு 2 நிமிஷம் பேச முடியுமான்னு கேட்க இவங்க யோசிக்கிறாங்க. அம்மா 2 நிமிஷம் தான்மா, நான் பேசிட்டு இங்க இருந்து போயிடுற மாதிரி சொல்லி உள்ள போயிட்டாமா. பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்களே அவங்க
பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்காங்களே. அவங்களுக்கும் காணாம போனவங்களுக்கும் என்னமா சம்பந்தம்னு கேட்க, சார் எனக்கு என்னமோ அந்த வீட்டுக்கு ஆச்சுதான் ஏதோ பண்ணிருக்கான்னு தோணுது. அந்த ஆயாவை எந்நேரமும் கூட வச்சுக்கிட்டே தான் சார் சுத்துவா. அந்த ஆயா சீட்டு பண்ண போனோம், தன்னோட பையனுக்கு ஏதாவது பண்ணணும் பெருமை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதுக்கு குறுக்குல நந்தி மாதிரி இருக்காரு அந்த பக்கத்து வீட்டுக்கார பொண்ணு தான் சார். இந்த மாதிரி இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது வீட்டுக்குள்ள பயங்கரமா புகையெல்லாம் வந்துகிட்டே இருக்கு, சாம்பிராணி இருக்கு. இதை பார்த்தது என்னமா இவ்வளவு புகையா இருக்குன்னு சொல்ல, இல்ல சார் பின்னாடி பயங்கரமா கொசு இருக்கு, அந்த தோட்டத்துல இருந்து வரும் சார், அதுக்காக தான் இதை வச்சிருக்கேன்னு சொல்ல இவர் தண்ணி கேட்கிறாரு. அவங்க உள்ள போகும்போது பட்டு ஒரு தோட்டத்தோட கதவு திறக்கும் போது அங்க இந்த தென்னை மட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் வெட்டி போட்டு வச்சிருக்க மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அதை பார்த்தது என்னமா இந்த இடத்துல எதுக்காகமா இந்த மாதிரி இருக்குன்னு சொல்ல இவங்களோட முகம் மாற ஆரம்பிக்குது. அவர் திரும்பி நின்றுகிட்டே இருக்கும்போது அவரை மண்வெட்டியால் அடிக்கணும்னு போக டப்புன்னு அவர் திரும்பிட்டாரு. இவங்களும் இல்ல சார் ஒன்னும் பிரச்சனை இல்லை, அங்க தூசியா இருந்தது அதனால சார் அப்படி போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கு. இவருக்கு இன்னமும் சந்தேகமா இருக்கு, அப்படி பின்னாடி என்னதாமா இருக்கு அப்படின்ற மாதிரி கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கும்போது கணவர் உள்ள வர சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. பட்டுன்னு இவங்க தன்னை கற்பழிக்க வந்திருக்கா, என்னை காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க. கணவர் வேக வேகமா ஓடி வரும்போது ஹீரோ இன்னொரு பக்கம் ஓடிக்கிட்டே இருக்க. அப்படியே கட் பண்ணா அந்த பெண் இருக்காங்க இல்லையா, அவங்கள பயங்கரமான முறையில தாக்கியிருக்காங்க போல. உண்மைகள் எல்லாத்தையும் சொல்றாங்க. இந்த லேடியோட ஃபேமிலி நிறைய கடனை வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். வயசான பாட்டி உங்களோட வீட்டுக்கு வர்றது சகஜம் தான். அவங்களோட உடம்புக்குள்ள நிறைய நகைகள் இருக்கு, அந்த நகைகள் எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசை இவங்களுக்குள்ள வர ஆரம்பிக்குது. அவங்க தூங்கிக்கிட்டே இருக்கும்போது, அதாவது டிவி பாக்குறாங்க, அசந்து தூங்குறாங்க. அந்த சமயம்னு பார்த்து நகைகள் எல்லாத்தையும் அவங்களுக்கே தெரியாம எடுத்துக்கிட்டே இருக்க பட்டுன்னு அந்த வயசானவங்க கண்ணு முழிக்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பெரிய அம்மிக்கல் இருந்தது, அதை போட்டு அந்த கேள்வியை நான் தான் சாகடிச்சேன் அப்படின்னு மாதிரி இவங்க பேசிக்கிட்டே இருக்கு. அங்க இருக்க எல்லாருமே நாயகன் ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவர் கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணிட்டார் இல்லையா. இவர் பாயிண்ட் அவுட் பண்ணதுக்கான விஷயங்கள் எங்கெங்க எடுத்திருப்பாரு அப்படின்னா எல்லார் வீட்டுக்கும் போய் விசாரிச்சிருப்பாரு. அப்போ இந்த வீட்டுல விசாரிக்கும் போது நான் என்னோட கணவர் மட்டும் தான் இருக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா வெளியில பார்க்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு செருப்பு. ஆனா இந்த 5 பேரை கூப்பிட்டு வந்து விசாரிக்கும் போது எல்லாருமே, அதாவது மத்த 4 பேருமே ரொம்ப பதட்டமான பண்ணல அப்படின்னு மாதிரி சத்தம் எல்லாம் போட்டிருப்பாங்க. இவங்க அமைதியா மட்டுமே தான் இருந்திருப்பாங்க. இதனால இவருக்கு சந்தேகமாய் இவங்களை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி போயிருப்பாரு. அப்ப அவங்க என்ன கற்பழிக்க வரா அப்படின்ற மாதிரி கணவர் முன்னாடி ஆக்டிவ் கொடுத்தாங்க இல்லையா. அப்ப நாயகன் வேக வேகம் ஓடி போய் தோட்டத்துக்கு பின்னாடி இருக்க அந்த பள்ளத்தை பார்க்கும்போது அங்க ஒரு சடலம் இருக்கு. இது மூலமா கணவர் பயங்கர ஷாக் ஆகுறாரு. என்னோட மனைவி பண்ணுவா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் அழுதுகிட்டு நின்றுகிட்டே இருக்கு. அங்க இருக்க எல்லாரும் முன்னாடி ஹீரோ தன்னோட பேரை மாத்தி காமிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தா இல்லையா, அந்த வேலை கொஞ்சம் கொஞ்சமா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ட்டு ஒரு தோரணையோட ஹீரோ வெளியில நடந்து வந்துகிட்டே இருக்கு. அப்படியே கட் பண்ணா இதுக்கு அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. தன்னோட பேர் இப்படியானதுக்கு மெயின் காரணமா இருக்க அந்த திருட்டு பையன் இருக்கா இல்லையா, அவனோட பேர் கொடைக்கானல் சரவணன் அப்படின்றது. அவனை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக டீட்டெயில்ஸ் கேட்கலான்னு போக அவங்க யோசிக்கிறாங்க, சரி இந்த ஃபைலை நீ பார்க்க வேணாம், நான் சொல்ற ஆளை பாருப்போ அப்படின்னு மாதிரி ஒரு கான்ஸ்டபிள் பார்க்க சொல்லி அனுப்ப அந்த நபர் போக ஆரம்பிக்கிறாரு. அவர் ரெடி பண்ண ஃபைல் எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிக்க, தம்பி இவன் திருட்டு பையன் அப்படின்ற மாதிரிலாம் எங்களுக்கு தெரியாது, வேற ஒரு கேஸ்ல வேற ஒரு நேம்ல ஆஜரானா, ஆனா டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வாங்கி பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்க அவனை தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது தெரிஞ்சது, அதனாலதான் இந்த ஃபைலை கொடுத்தேன்னு சொல்லி அந்த ஃபைலை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அந்த திருட்டு பையனை தாண்டி இன்னொருத்தரோட புகைப்படம் இருக்க ஆரம்பிக்குது. ஆனா இவர் யாருன்னு கேட்க ஆரம்பிக்க, தம்பி இவனுக்கு 2 பேருமே கூட்டு களவாணிகளா இருந்தானுங்க, இப்போ இந்த பையன் பிரிஞ்சுட்டு நம்மளோட இன்ஃபார்மரா இருக்கான்ப்பா, அவனுக்கு இவனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுப்பான்னு சொல்ல இவருக்கு யோசனை போக ஆரம்பிக்குது. ஆனா நான் இவரை பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கடைக்கு போய் இங்க டைரக்டா அந்த நபர்கிட்ட பேசுறதா தெரியல, இன்டைரக்டா ஆனா அவனுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கு, அதை சொல்லுங்க நான் இங்க இருந்து போயிடுறேன்னு சொல்ல எதிரில் உட்காந்துக்கிட்டு இருக்க நபர் எங்க வந்து என்னடா பேசிக்கிட்டு இருக்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்றல முதல்ல இங்கிருந்து எழுந்து போங்கடா அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டு பேசிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ பயங்கர டென்ஷனா, இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம்ல, தேவையில்லாம எதுக்குடா நீ குறுக்கல வர, ஒழுங்கு மறதியா உட்காருடா அப்படின்ற மாதிரி லிட்டரலி அவரை மிரட்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த மனுஷன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம அந்த நகையெல்லாம், அதாவது அவன் திருடிட்டு வர நகை எல்லாத்தையும் நான் வாங்குறது கிடையாது, அது எல்லாத்தையுமே வேற ஒரு பாய் தான் வாங்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நம்பரை கொடுத்து அனுப்பும் போது ஹீரோ அவருக்கு போன் பண்ணி, ஒரு 100 கிலோ கறி தேவைப்படுது, நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நானே வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சாவு வீட்டுக்கு போறாங்க. அங்க யாருக்கும் தெரியாம இந்த பாயை கூட்டு போய் அவரை பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. கழுத்துல காலை வச்சு அவனை உண்மையா சொல்லலன்னு, நீங்க என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாதுடா அப்படின்ற மாதிரி லிட்டரலி ஒரு அரக்கன் மாதிரி நாயகன் நடந்துகிட்டே இருக்க. கூட இருக்க எல்லாருமே யோசிக்கிறாங்க, என்னையா இப்படி பண்ணிட்டு இருக்கானே அப்படின்ட்டு ஒரு சிந்தனையோட இங்க அவர் அடிச்சு புடிச்சு அந்த நபர்கிட்ட இருந்து சில டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டாரு. அது மூலமா கொடைக்கானல் சரவணோட நம்பர் கிடைச்சது அப்படின்ற மாதிரியோ, இந்த நம்பரை வச்சு அவனை எப்படி பிடிக்கலாம், அண்ட் இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியாம பண்ணணும் அப்படின்ற மாதிரி பல வேலைகளை ஈடுபட்டுக்கிட்டே இருக்க. அந்த சமயம்னு பார்த்து இவர் ஒரு லேடி
போலீஸ்க்கு உதவி கேட்கணும்னு போக அவங்க பக்கத்துல இருக்க கான்ஸ்டபிள் கிட்ட அந்த கொடைக்கானல் சரவணை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. சரி நம்பரை கூட நான் பார்த்துட்டு தரேன் அப்படின்ற மாதிரி தெரியாம கிளிக் பண்ணி விட போன் போயிடுது. இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. தேவையில்லாம எதுக்காக இதை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டே இருக்கும்போது அந்த சரவணன் கிட்ட இருந்து கால் ரிசீவ் ஆக ஆரம்பிக்கிறது. ஒன்னும் புரியல. எடுக்காம விட்டா அப்படியே போயிடலாம் இல்லையா, நம்ம எடுத்த பிரச்சனையில மாட்ட வேணாம் அப்படின்ற மாதிரி மௌனமா இருக்கும்போது அந்த சமயத்துலதான் பக்கத்துல இருக்க அந்த லேடி கான்ஸ்டபிள் எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி கைப்பட்டு தெரியாதனமா கால் அடிச்சு நான் உங்களுக்கு தெரியாம போன் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி கட் பண்ணிட்டு ஒரு லேடி போன் பண்ணி தெரியாம போன் பண்ணிட்டேன்னு சொன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுதுறான்னு சொல்ல அந்த சரவணன் மறுபடியும் போன் அடிக்க ஆரம்பிக்கிறா. உங்களோட வாய்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு, இன்னொரு தடவை உங்களோட கை என்னோட போன் நம்பர் மேல எப்ப பட போகுது அப்படின்ற மாதிரி பழிய ஆரம்பிக்கிறான். ஸோ பெண்கள் அப்படின்னா இவன் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆள் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த விஷயத்தை இவங்க கேட்டதோ கட் பண்ணி வச்சிடுறாங்க. உனக்கு உதவி பண்ண போய் எனக்கு இப்படி ஆயிடுச்சடா அப்படின்ற மாதிரி நாயகனை திட்டி அனுப்பும் போது அந்த மனுஷன் அதாவது சரவணன் இருக்கா இல்லையா நம்பர் ஒரு பொண்ணுடையது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதோ பயங்கரமான மெசேஜ். இவர் ரிப்ளை பண்ணல அப்படின்னு அதாவது பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி ரிப்ளை அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கும்போது இதுக்கு நடுவுல இவர் கட்டிக்க போற பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்க இவர்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ண இவர் பேச தயாராகல. நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கு அப்படின்ற மாதிரி கட் பண்ணிட்டு ஆன்லைன்ல மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கு. இது இவங்களுக்கு கோபத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் இங்க எதை பத்தியுமே இவர் கவலைப்படாம மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும் ஒரு பொண்ணு கூட என்னென்னலாம் சேட்டிங் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணி நாயகனை தூங்க விடாம பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் கோட்டைக்கு ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிக்குது. ப்ராஸ்டியூட் ஆன ஷர்மி அப்படின்றவங்க ஸ்டேஷனுக்கு சைன் போடணும் அப்படின்னு மாதிரி வர அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்றாரு. இதை தெரிஞ்சதும் எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்காக்கா நீங்க தப்பா எடுத்துக்க வேண்டாம், எனக்காக ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ண முடியுமா, ஒரு அக்யூஸ்ட பிடிக்கணும், அதுக்கு நீங்க மட்டும் தாங்க இந்த உதவி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் போன் போட்டு தர அவங்க கிட்ட கேஷுவலா பேசுற மாதிரி பேசுங்க, அது மட்டும் போதும்க்கா அப்படின்ற மாதிரி ஒரு சில டைலாக் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கும்போது இவங்க சரவணனுக்கு போன் பண்ணி அவர்கிட்ட வழிஞ்சு குழிஞ்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த மனுஷனுக்கு உள்ள ரொம்ப பிடிச்சி போயிடுது அப்படின்ற மாதிரி நிறைய முறை கால் பண்ணுவேன், நம்ம 2 பேரும் பேசலாம் அப்படின்ற மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு நாயகன் இருக்கா இல்லையா அக்கா எப்பப்பெல்லாம் அவர் போன் பண்றானோ நான் எடுத்துட்டு வந்து கிட்ட கொடுக்குறேன், நீங்க இதுக்கு பணம் வாங்கிக்கிட்ட எனக்கு பண்ணி கொடுங்கக்கா, இது போதும் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல இதுக்கு அடுத்தடுத்த நாட்கள்ல அந்த சரவணன் கிட்ட இருந்து நிறைய கால் வந்துகிட்டே இருக்கு. அவங்க எங்க இருந்தாலும் சரி அதாவது எந்த கஸ்டமர் கூட இருந்தாலும் சரி இவர் ஓடி போய் அவங்க கிட்ட பேசுங்கக்கா உங்களுக்கு பணம் கொடுக்குற அப்படின்ற மாதிரி அவங்கள தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியோ இவங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த போன் எல்லாத்தையும் வாங்கிட்டு அவனை எப்படியாவது நேர்ல மீட் பண்ண வைக்கணும் அப்படின்ற மாதிரி வகையில பேச்சை எல்லாத்தையும் போட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த வேலை முடிஞ்சதும் ஹீரோ காசு கொடுப்பா இல்லையா இந்த காசு கொடுக்குற விஷயத்தையும் அந்த பெண்ணோட பக்கத்துல நிக்கிற விஷயத்தையும் இவரோட கட்டிக்க போற பெண் இருக்காங்களே அவங்க பாத்துடுறாங்க அப்படின்ற மாதிரியும் இதுக்கு அடுத்த நாள் காலையில உங்களோட பையன் சரி கிடையாது, இதுக்கு மேல இந்த கல்யாணமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஃபேமிலியில இருக்க எல்லாருமே நாயகனும் சரி அவங்க அப்பா அம்மாவும் சரி அசிங்கப்படுத்திட்டு போக இவங்க எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க என்னோட பையன் அந்த மாதிரி கிடையாதுமா வேலை விஷயமா ஏதாவது பேசியிருப்பாமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது இவங்க கவனிக்கல கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு கிளம்புறாங்க அப்படின்ற மாதிரியும் இதனால நாயகனோட ஃபேமிலி ஒரு மாதிரி சோகத்துல தத்தளிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துல தான் மறுபடியும் அந்த விபச்சாரி இருக்காங்க இல்லையா அவங்க இவர்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க நேரம்னு பார்த்தா அந்த சரவணன் கால் பண்ணதோ அட்டன் பண்ணி கொடுக்க ஆரம்பிக்க இவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்துகிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. கேஷுவலா பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு சத்தங்கள் அண்ட் வாக்கி டாக்கி அடிக்கிற மாதிரியான விஷயங்கள் கேட்டுக்கிட்டே இருக்க பயந்து பட்டுன்னு இவங்க போனை போட்டுடுறாங்க. அவ்வளவுதான், இவ்வளவு தூரம் கொஞ்சம் கொஞ்சமா சேகரிச்சு அவர் ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு கொண்டு வரலான்னு ட்ரை பண்ணும்போது இப்படி மொத்தமா முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சோகத்துல இருக்கும்போது அந்த நபர்கிட்ட இருந்து கால் வர ஆரம்பிக்குது. சலோ என்ன மன்னிச்சிருங்க, நான் பேசிக்கிட்டே இருக்கும்போது மொபைல் போன் சுவிட்ச் ஆஃப் ஆனதால நீங்க என்ன பேசுனீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியல. ஆமா கடைசியா நீங்க என்ன பேசுறீங்கன்னு கேட்க அப்பதான் இவங்களுக்கு மூச்சே வர ஆரம்பிக்குது. ஸோ வாக்கி டாக்கி சத்தத்தையோ போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்காங்க அப்படின்றதையும் அவர் கண்டுபிடிக்கல. இதனால பேசி கீசி மழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. நாளைக்கு நான் ஒரு கல்யாணத்துக்காக ஒரு பர்டிகுலர் ஊருக்கு வர வேண்டியிருக்குன்னு சொல்ல இவருக்கு செம்ம ஷாக்கு. நான் இருக்கிறதுக்கும் அந்த ஊருக்கோ கொஞ்சம் தான் தூரம் இருக்கு, நீ ஒன்று பண்ணுமா நீ அங்க இருந்து கிளம்பி என்னோட ஃப்ரெண்டோட லாட்ஜ் ஒன்று இருக்கு அங்க வந்துரு அப்படின்னு மாதிரி சொல்ல இவங்க முதல்ல பிகு பண்றாங்க. லாட்ஜுக்கெல்லாம் நான் வரணுமா அப்படின்னு மாதிரி கேட்டுட்டு நீ ஒன்னும் பயப்படாத என்னோட ஃப்ரெண்டோட லாட்ஜ் தான் இது, நம்ம பேசிட்டு மட்டும் போகலாம் அப்படின்னு மாதிரி காலை கட் பண்ணி வைக்க இங்க நாயகன் ஒருவேளை அவன் இதை கேட்டிருப்பானோ கேட்டும் கேட்காத மாதிரி இருப்பானோ அப்படின்ற மாதிரி இவருக்குள்ள எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்க பேரலா அதை சரவணன் லிட்ரலி
ஹாஸ்பிட்டல் இது எல்லாத்தையும் செர்ச் பண்ணிட்டான். ஓ போலீஸ்காரனோட சேர்ந்துக்கிட்டு என்ன பிடிக்கலான்னு பாக்குறியா, அவனை வாங்கடி, உன்னையும் கொல்றேன், கூட வர போலீஸ்காரனையும் கொலை பண்ற அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் பிளான் எல்லாத்தையும் போட, இதுக்கு நடுவுல ஹீரோ கல்யாணம் நின்று போன சோகத்திலே ஒரு மாதிரி அமைதியா இருக்காரு. அம்மாவும் இப்படியே இருந்தா என்னடா அர்த்தம், நிறைய பொண்ணுங்களோட போட்டோ காமிக்கிறோம், நீ எதுவுமே பார்க்க கூட மாட்டேற, நீ என்னதான்ப்பா நடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது செம்ம டென்ஷன் ஆயிட்டாரு. அங்க பயங்கரமான பிரஷர். வீட்டுக்குள்ள வந்தா நீங்க வேற நை நைன்னு கத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அப்பா அம்மா ரெண்டு பேரையுமே கண் கலங்க வச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறாரு அப்படின்றத நமக்கு காட்டிட்டு அப்படியே கற்பனை. இதுக்கு அடுத்த நாள் காலையில தான் இவங்க பிளான் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அந்த சமயம்னு பார்த்து ஹீரோக்கு இந்த பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகணும் அப்படின்ற ஒரு வேலை. அந்த வேலைக்கு இவர் போக ஆரம்பிக்க இன்னொரு பக்கம் அந்த லேடியோட நான் உன்னை நம்பி தாண்டா போறேன், சீக்கிரமா வந்துருவல, நீ வந்துடுறா அப்படின்ற மாதிரி நம்பிக்கையோட பஸ் ஏறி கிளம்ப ஆரம்பிக்க இந்த மனுஷன் வேலைகள் எல்லாத்தையும் அப்படியே பாதியிலே விட்டுட்டு வேக வேகமா வண்டியில போய்கிட்டே இருக்கும்போது இவரோட அம்மா கிட்ட இருந்து கால் வர ஆரம்பிக்குது. அப்பாவுக்கு இந்த மாதிரி நெஞ்சு வலி அப்படின்ற மாதிரி பொத்துன்னு விழுந்துட்டாரு. பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே அவங்கள ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்காங்க, நீ உடனடியா வர முடியுமாடான்னு கேட்க கண்கள் கலங்க ஆரம்பிக்குது. வேக வேகமா நாயகன் இது எல்லாத்தையும் விட்டுட்டு அங்க கிளம்ப ஆரம்பிக்க அதே சமயத்துல வரவங்களை கொலை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த கொடைக்கானல் சரவணன் காத்துக்கிட்டு இருக்கானே அங்க போக ஆரம்பிக்குது. கதவை யாரோ தட்டிக்கிட்டே இருக்கும்போது இவன் தயாரா கதவை திறக்கிறான் அப்படின்ற மாதிரியும் இதுக்கப்புறம் இங்க என்ன நடந்தது அப்படின்றதெல்லாம் காமிக்கல. நாயகன் கிட்ட போக ஆரம்பிக்குது. கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்கும்போது இவரோட சீனியர் ஆபீசர் போன் பண்ணி, யோ எங்கேயா போன, உனக்கு கொடுத்த வேலையை பார்க்காம நீ என்னையா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டிக்கிட்டே இருக்கும்போது இவரால் ஏத்துக்கவே முடியல, என்னால வர முடியாது சார், என்னோட அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கார், நீங்க என்ன வேலையை விட்டே தூக்குனாலும் பரவாயில்ல, என்னால வேலைக்கு வர முடியாது அப்படின்ற மாதிரி வேக வேகமா அங்க போக ஆரம்பிக்க அதே சமயத்தில் ஹாஸ்பிட்டல்ல ஒரு நர்ஸ் நமக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அம்மா உங்களோட பையன் வெப்பமா வருவான் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அவருக்கு தேவையான, அதாவது ஹீரோட அப்பா இருக்கா இல்லையா, அவருக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இந்த நர்ஸ் தான் கூட இருந்து பாத்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் இந்த சைடு இன்ஸ்பெக்டர் இருக்காரு, அவருக்கு ஹீரோட அப்பாக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. வேக வேகமாக போறாரு. நமக்கு தொழில் ரீதியா பல பிரச்சனைகள் இருக்கலாம், அதுக்காக ஃபேமிலியை விட்டு கொடுக்க முடியுமா, நீ ஒரு வாரம் கூட லீவ் எடுத்துக்கூடா, அவரோட அப்பாக்கு சின்ன பிளாக் இருக்கான், அதை ஆபரேஷன் பண்ணா சரியாயிடும் சொல்லிட்டாங்க, சோ அப்பாவை பார்த்துட்டு நீ வேலைக்கு வந்தா போதும் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து இவருக்கு தட்டி கொடுத்துட்டு போக ஆரம்பிக்க இவரோட அப்பா கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியும் அதே சமயத்துல அந்த நர்ஸ் கேரக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா இவங்களோட ஃபேமிலியோட மிங்கில் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையும் நமக்கு இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல தான் அந்த ப்ராஸ்டியூட் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து கால் வர ஆரம்பிக்குது. நடந்த இந்த சம்பவங்களை அவங்களை கம்ப்ளீட்டா மறந்துட்டார் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால பயங்கரமா அவங்க திட்டிக்கிட்டே இருக்கும்போது இவர் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவங்க நேர்ல வந்து இவங்களோட ஃபேமிலிக்கு ஆறுதல்கள் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்க அந்த சமயத்துல தான் இவங்க அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. உள்ள போகலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்க. நாயகனுக்கு பல முறை ட்ரை பண்ணியிருப்பாங்க, ஆனா போன் கனெக்ட் ஆகாததால நான் அங்க இருந்து வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, சோ ஹீரோ அன்னைக்கு இவங்க சரவணனை பார்க்க போல அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அதனாலதான் அவன் நிறைய முறை கால் பண்ணிக்கிட்டே இருந்தானா, இப்போ எனக்கா பண்றது அப்படின்ற மாதிரி சொல்ல அதே சமயத்துலதான் சரவணன் கிட்ட இருந்து கால் வர ஆரம்பிக்குது. இவங்க என்ன பேசலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு அந்த கால் எடுக்க ஆரம்பிக்க அப்பதான் இவங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. அன்னைக்கு கதவை திறந்தாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சாங்க இல்லையா, வந்தது போலீஸ்காரங்க தான். சோ அன்னைக்கு போலீஸ்காரங்க வந்ததால தான் உன்னை என்னால பார்க்க முடியாம போயிடுச்சு, என்ன மன்னிச்சிருமா அப்படின்ற மாதிரி அவர் முதல்ல பேச ஆரம்பிக்க இவங்களுக்கு பாயிண்ட் கிடைச்சிச்சு. ஸோ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னைக்கு சந்திக்கல, ஆனா இப்ப சந்திக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா, இதனால இவர்கிட்ட தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல ஹீரோவோட ஃபேமிலிக்குள்ள இந்த நர்ஸ் மிங்கிள் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோக்கு இவங்களுக்கு காதல் ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ இந்த காதல் கல்யாணத்துக்கு போகுது அப்படின்ற மாதிரியும் கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபேமிலியில இருக்க எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு சின்ன பாடலா போக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துல தான் அந்த சரவணன் கிட்ட இருந்து போன் வர ஆரம்பிக்குது. இவர் வேக வேகமா அந்த ப்ராஸ்டியூட் கிட்ட கொடுக்கும்போது இங்க இந்த வாட்டி கண்டிப்பா அவனை புடிச்சாகணும் அப்படின்ற ஒரு தாட்டோட, நீ எவ்வளவு நாட்கள் தாண்டா போன்ல பேசிக்கிட்டே இருப்ப, உனக்கு என்ன மறுபடியும் பார்க்கணும்னு ஆசை இருக்கா இல்லையா, நீ எங்க வேலை பார்க்குற, உன்னோட முழு பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்க சரவணன் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இவங்க ஃப்ராடு அப்படின்ற மாதிரி அவருக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் சரி தூண்டிய போட்டு பார்ப்போமே அப்படின்ற மாதிரி ஒரு போட்டோ எடுத்து கொடுத்து இந்த இடத்துல தான் நான் வேலை செய்யறேன், ஏன்னா நீ பார்க்க வந்த அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இதுக்கு அடுத்த நாளே அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்றாங்க. ஆனா இதுக்கு நடுவுல ஹீரோ இருக்கா இல்லையா, அவருக்கு சிஎம் அப்படின்றதுக்காக வேற ஒரு டியூட்டி போட ஆரம்பிக்கிறாங்க. அதை எல்லாத்தையும் அப்படி இப்படின்னு கோல்மால் பண்ணிட்டு ஒரு தலையை கொண்டு போய் மதுரையில கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதை வாங்கிட்டு போற வழியில அந்த தலையை கொடுத்துட்டு கரெக்டா அந்த இடத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த நபரை பார்த்ததோ இந்த லேடி பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கு. ஹீரோ இருக்கா இல்லையா, அவரும் இவங்களுக்கு தெரியாம பின்தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும்போது சீனியர் ஆபீசர் போன் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு டியூட்டி கொடுத்தா நீ வேற ஒரு டியூட்டி எடுத்துட்டு போயிருக்க, இன்னும் 3 மணி நேரத்துக்குள்ள நீ இங்க
நீங்க இருந்தாகணும்னு சொல்ல சார் அந்த கொடைக்கானல் சரவணனை நான் பாத்துறேன் சார், அவனை பிடிக்க போறேன் சார்னு சொல்ல இவருக்கு நம்பிக்கையே இல்ல. மொத்த பேரும் போனாலும் நம்மள தட்டி விட்டுட்டு ஓடி போயிடுவா, நீ அவனை பிடிக்க போறியா, அதெல்லாம் நடக்காத காரியம், உடனடியா இங்க வந்து சேர்றான்னு சொல்ல நடந்து போய்கிட்டே இருக்க அந்த சரவணன் திரும்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னு ஃபர்தரா ரிவீல் பண்ணல. இதுக்கு அடுத்த நாள் காலையில நாயகன் ஸ்டேஷனுக்கு போய் வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் டே நேத்து அந்த சரவணனை பிடிக்கணும் அப்படின்னு மாதிரி சொன்னேன் இல்லையா, ஒண்ணு பண்ணலாமா, நம்ம எல்லாரும் கிளம்பி போய் அவ எங்க இருக்கான்னு சொல்ல நம்ம புடிச்சிட்டு வந்துடலான்னு சொல்ல ஐயா ஒரே நிமிஷம்னு சொல்லி வேக வேகமா ஓடும்போது அந்த நடந்த விஷயங்களுக்குள்ள போக ஆரம்பிக்குது. அந்த லேடியோட இந்த சரவணன் தனியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்கள கட்டாயத்தின் பேர்ல கொண்டு போக ஆரம்பிக்க பட்டுன்னு ஹீரோ உள்ள நுழைய ஆரம்பிக்கிறாரு. நீ இருக்கான்னு எனக்கு தெரியும்டா, அவனோட என்ன பண்ற பாருடா அப்படின்ற மாதிரி ஹீரோவா அந்த நபர் தாக்கலான்னு போக இங்க ஒரு பயங்கரமான சண்டை. இந்த சண்டையோட முடிவுல நாயகன் இவரை பிடிச்சி இங்க கொண்டு வந்து நிறுத்துறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். லிட்டரலி அங்க இருக்க எல்லாருமே ஷாக்ல இருக்காங்க. இது நாள் வரைக்கும் ஒன்னுத்துக்கும் உதவாதவன் இவனை கொட்டை அப்படின்னு மாதிரி சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு இருந்தோம், இப்ப இந்த வேலையை பார்த்திருக்கானே அப்படின்ற மாதிரி பிரமிச்சு நிற்கும் போது ஹீரோ அவனை உள்ள கூட்டு போறாரு. லாக்அப் எல்லாத்தையும் மொத்தமா லாக் பண்ணிட்டு போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. முதல்ல அந்த லேடி போலீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து டி கொட்டை என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது நிறுத்துறதா தெரியல, டி கருப்பு நிறுத்துறான்னு சொல்ல மௌனமாக்குறாரு. அண்ட் மறுபடியும் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இன்னொருத்தர் வந்து இவரோட பட்ட பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது இந்த பேரை சொல்றதாலதான் அவர் அடிக்கிறார் அப்படின்றது அவரோட உண்மையான பேரை சொன்னா அவர் இதை விட்டுடுவார் அப்படின்றது இவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. இதனால அங்க இருக்க எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. ஈகோ பிடிச்ச ரைட்டர் இருக்கா இல்லையா, அவர் மட்டும் இதை ஃபாலோ பண்றதா தெரியல. அவன் என்ன அடிக்கிறது, நான் என்ன சொல்றது, நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கு. இந்த விஷயம் இன்ஸ்பெக்டருக்கு தெரிய ஆரம்பிக்குது. வேக வேகமா வந்து யோ அவன் அடிச்சே கொண்டுடுவான் போல இருக்கு, வந்து ஒழுங்கு முறைதான் அவனை கருப்புன்னு சொல்லி கூப்பிடு, இல்லைன்னா உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாதியா அப்படின்ற மாதிரி லிட்டரலி மிரட்டி அவரை கூப்பிட்டு போய் கருப்புன்னு கூப்பிட ஆரம்பிக்க எங்க தன்னோட பேரை பட்ட பேரா ரொம்ப கேவலமான பேரா கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களோ அங்கேயே இவரோட உண்மையான பேர் எல்லாராலையும் கூப்பிடப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்றத இவர் கர்வமா பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு அடுத்து இவரோட மொத்த ஆட்டிடியூடு மாற ஆரம்பிக்குது. எந்த இடத்துல இவருக்கு ஒன்னும் தெரியாது அப்படின்ற மாதிரி ஒதுக்கி வச்சாங்களோ அதே இடத்துல கருப்பு ஒரு பயங்கரமான நபர் அப்படின்ற பேரை சம்பாதிக்கிறாரு. லிட்டரலி அங்க வர குற்றவாளிகள் எல்லாமே கருப்பு அடியை தாங்க முடியாம பயந்து நடுங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும். அண்ட் யாருக்காவது காலை உடைக்கணும் கையை உடைக்கணும் அப்படின்னா கருப்பு தான் இது எல்லாத்தையும் பர்ஃபெக்டா பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் ஒரு புது அட்வொகேட் கேரக்டர் உள்ள வர ஆரம்பிக்கிறாரு. யாரை கேட்டியா அந்த அம்மா உள்ள கூப்பிட்டு வச்சிங்க, இந்த அம்மா அப்படி என்னையா தப்பு பண்ணாங்க அப்படின்ற மாதிரி மிரட்டிக்கிட்டே இருக்கும்போது இன்ஸ்பெக்டர் இருக்கா இல்லையா, இவங்க கஞ்சா கடத்திருக்காங்க கூட்டு வந்திருக்கோம், இதுல உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி வாக்குவாதத்துல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது நாயகன் உள்ள கூற ஆரம்பிக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் எதிர்த்து பேசுறியா, நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா எனக்கு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி கேவலமான வார்த்தைகளால திட்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த வக்கீலோ அங்கிருந்து கிளம்புறார். ஸோ அது மூலமா தான் இந்த வக்கீலுக்கும் இன்ஸ்பெக்டருக்கும் என்ன பிரச்சனை அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இந்த வக்கீல் இருக்கா இல்லையா, நிறைய இல்லீகலான கேஸ் எல்லாத்தையும் எடுத்து அவங்கள வெளியே கூட்டு போயிடுவான் அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனாலேயே இங்க இருக்க இன்ஸ்பெக்டருக்கும் வக்கீலுக்கும் ஆகவே ஆகாது, நிறைய முறை சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நீயும் உள்ள பூந்துடா அப்படின்ற மாதிரி வக்கீலோட கேரக்டரை நமக்கு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே வாரண்ட் கேஸ் எடுத்துக்கிட்டு நாயகன் கிளம்ப ஆரம்பிக்க ஒரு வீட்டுக்குள்ள போறாரு. உங்களோட கணவர் எங்க மாதிரி கேட்க அவங்க கணவரோட ஃப்ரெண்டு தான் வந்திருக்காரு போல அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சு இவருக்கு உபசரிப்பு எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் போதே உங்களோட கணவர் வர ஆரம்பிக்கிறாரு. வந்தது போலீஸ்காரர் தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு என்ன வேணும் சார்னு கேட்க, நான் என்ன கேட்டா நீ கொடுக்க போற, நீ காலேஜ் படிக்கும் போது ஒரு பொண்ணு ஈப் டீசிங் பண்ணி கேஸ் பதிவாயிருக்கு, அது உனக்கு தெரியுமா, அந்த கேஸோட வாய்தாக்கு வராம என்னடா பண்ணிட்டு இருக்க, உன்னை எத்தனை வருஷமா எத்தனை பேர் தேடிட்டு இருக்காங்க தெரியுமா, சரி முதல்ல கிளம்புடா அப்படின்ற மாதிரி அவரோட சட்டையை பிடிச்சி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது, சார் ஒரு 2 நிமிஷம் நான் உங்ககிட்ட தனியா பேசலாமா, இங்க என் குழந்தை இருக்க என்னோட மனைவிலாம் இருக்க சார், கொஞ்சம் தயவு செஞ்சு வர முடியுமா சார் அப்படின்ற மாதிரி கெஞ்சி உள்ள கூப்பிட்டு போய், சார் நடந்த சமயங்கள் எதுலையுமே நான் பண்ணவே கிடையாது சார், இது காலேஜ் படிக்கும் போது என் கூட சேர்ந்த பசங்க எல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்றதுக்காக என்னையும் ஆட் பண்ணிட்டாங்க, மற்றபடி இந்த கேஸ்க்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை சார், நீங்க போங்க சார், நான் பின்னாடியே வரேன் சார்னு சொல்லி தப்பு பண்ணவன் எல்லாம் அதை தாண்டா பண்ண போறான், ஈவ் டீசிங் அப்படின்ற ஒன்றத்தை பண்ணிட்டு இங்க நடிச்சுக்கிட்டாடா இருக்கு அப்படின்ற மாதிரி அவரை கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு போகலாம் ட்ரை பண்ண அவர் லைட்டா ஹீரோவை தள்ளி விட்டுட்டாரு. இதனால பயங்கர கோபமாய் கேஸை வாங்கிட்டு ஒளிஞ்சுக்கிட்டாடா சுத்துற அப்படின்ற மாதிரி தரன்னு இவரோட குழந்தை இவரோட மனைவி எல்லாரும் முன்னாடி வெளியே இழுத்துட்டு போக பொதுமக்கள் எல்லாரும் கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. பலார்னு அறைய கொடுத்துட்டு அவரை வண்டியில கொண்டு போகிறார் அப்படின்ற மாதிரியோ ஒரு நாள் முழுக்க இங்கே உட்காரு, அப்பதான் போலீஸ்காரங்க என்ன வேலை பாக்குறாங்கன்னு தெரியும் அப்படின்ற மாதிரி இவரோட கல்யாணத்துக்கு கோட்டெல்லாம் வாங்கிட்டு இருப்பல அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க எல்லார்கிட்டயுமே நாளையில இருந்து நான் ஸ்டேஷனுக்கு வரமாட்டேன், நீங்க கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும், நான் உங்க எல்லாருக்கும் பார்ட்டிலாம் அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது
ஒரு விசாரணையில, அதாவது அந்த இம்பா ஹோட்டல்ல வேலை செஞ்ச மேனேஜர் அப்படின்ற மாதிரி ஒரு வயசானவரை விசாரிச்சா இல்லையா, அந்த வயசானவர் அழுதுகிட்டே போலீஸ் ஸ்டேஷன் ஓடி வர ஆரம்பிக்க இவருக்கு ஒன்னும் புரியல. ஐயா என்னையாச்சு, என்னையா பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க அவர் அழுதுகிட்டே ஸ்கூலுக்கு போன என்னோட பொண்ணு ரிட்டர்ன் வரலப்பா, என்ன ஆச்சுன்னே தெரியலப்பா அப்படின்ற மாதிரி கண் கலங்கிட்டே இருக்க. ஐயா ஒரு பிரச்சனையும் இல்ல, உங்களோட பொண்ணோட போட்டோ இருக்கா அண்ட் பொண்ணு கிட்ட போன் இருக்காயா அப்படின்ற மாதிரி கேட்டு விசாரிச்சுக்கிட்டே இருக்கும்போது உள்ள இருந்து ஒரு போலீஸ்காரர் ஹீரோ கூட்டு போக ஆரம்பிக்கிறாரு. உள்ள ஒரு 4 பேர் இருக்கானுங்கடா. அவங்கள ஒருத்தனோட காலை ஒடிச்சு ஒண்ணுடா. அவனுக்கு என்ன பண்ணிருக்கானுங்க தெரியுமா, சின்ன சின்ன பொண்ணுங்கள் எல்லாத்தையும் காதலிக்கிற அப்படின்ற பேர்ல ட்ரக்ஸை கொடுத்து ஒட்டு மொத்த பேரும் கற்பழிச்சிருக்கானுங்க, வீடியோ எடுத்து மிரட்டிட்டு இருக்கானுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த விஷயத்த வயசானவர் கேட்டுட்டாரு. தன்னோட பொண்ணுக்கு இது ஆயிருக்குமோ அப்படின்ற மாதிரி கண் கலங்கிட்டே இருக்கும்போது நாயகன், ஐயா அது வேற கேஸ், ஒன்னும் பிரச்சனை இல்லையா, உங்களோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் கொடுங்க, நீங்க வண்டி வச்சிருக்கீங்க இல்லையா, வீட்டுக்கு போங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை அப்படின்னா நான் போன் பண்ணி கூப்பிடுறையா அப்படின்ற மாதிரி அவரை அங்கிருந்து அனுப்பி வச்சுட்டு உள்ள போறாரு. அந்த 4 பேரையும் பாக்குறாரு. எவ்வளவு தைரியம் தான் பொண்ணுங்களை தப்பான இடத்துல பார்க்க தோணும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கு எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. நடுங்கி போய் உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தனோட காலை பிடிக்கிறாங்க. ஈர துணியால, அதாவது ஈர கோணிப்பையால சுத்தி இரும்பு ராட் எடுத்து ஒரே அடி கால் ஒடிஞ்சு போக இதை பார்த்து அங்க இருக்க எல்லாருமே அப்படி நடுங்கிட்டு இருக்காங்க. அதுலயும் ஒருத்தன் பேச்சு மூச்சு இல்லாம இருக்கான் அப்படின்றது நமக்கு காட்டிட்டு அப்படியே கற்பனை இவர் அந்த காணாம போன பொண்ணோட அப்பா அம்மா போன் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் ட்ராக் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ண ஏதோ ஒன்றத்தை கண்டுபிடிச்சிட்டார். வேக வேகமா அந்த 2 பேரையும், அதாவது அப்பா அம்மா 2 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு அவங்களோட சொந்தக்காரங்க, அதாவது இந்த வயசான இருக்கா இல்லையா, அவரோட தங்கச்சியோட வீட்டுக்கு கூட்டு போகிறாங்க. உள்ளதான் அவங்களோட பொண்ணு இருக்கா, போய் கூப்பிட்டு வாங்கயா அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் உள்ள போறாரு. எங்களோட பொண்ணு இங்கதான் இருக்கா அப்படின்றது தெரியும். ஒழுங்கு மரியாதையா பொண்ணு அனுப்புமான்னு சொல்ல அவங்க அதெல்லாம் இல்ல, நீங்க முதல்ல வெளியே போங்க அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே இருக்க போலீஸ்காரங்க உள்ள போறாங்க. அந்த சமயம் பார்த்து இவங்க தேடிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு வெளியே வராங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ தங்கச்சி பையனோட அந்த பொண்ணு வந்துட்டா போல. இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சது பொண்ணை பிரிச்சு மைனர் புள்ளிய கூட்டு வந்து அங்க விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்கீங்களாடா அப்படின்ற மாதிரி பலார் நிறைய கொடுத்துட்டு அந்த ஃபேமிலியோட குழந்தைய அனுப்பி வச்சுட்டு இவர் போலீஸ் ஸ்டேஷன் போறாரு அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆச்சு இல்லையா, அங்க போக ஆரம்பிக்குது. ஸோ அடிச்சவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி உள்ள போக ஒருத்தர் பேச்சு மூச்சு இல்லாம இருக்காரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. பயந்து போறாங்க. அவருக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கா, மூச்சு இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்க்க அது இல்ல அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ வேகமா கூட இருக்க பசங்களை அங்க இருந்து கிளப்பிட்டு அது கூடவே ஈவ்டீசிங் கேஸ் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் உட்கார வச்சிருக்காங்க இல்லையா, அவரையும் சேர்த்து ஒரு தனி ரூம்ல அடைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒட்டு மொத்த பேரும் இறந்து போற அந்த நபரை பாக்குறாங்க. என்னையா பண்றது, போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இறந்து போயிட்டாரையா அப்படின்ற மாதிரி திக்கு தெரியாம இன்ஸ்பெக்டருக்கு போன் அடிக்கும் போது என்ன காரியம் நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க, இந்த பிரச்சனை எப்படி வெளியே தெரியாம பாத்துக்கணும்னு புரியலையா அப்படின்ற மாதிரி குழம்பிட்டே, நீங்க ஒன்னும் ப்ரெஷர் எடுத்துக்காதீங்க, நான் ஒருத்தர் அனுப்பிக்கிறேன், அவர் சொல்றது நீங்க பண்ணுங்கன்னு சொல்ல இவங்க அந்த வேலைகள்ல இறங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த நபர் உள்ள வர ஆரம்பிக்கிறாரு. ஒரு 2 லட்சத்தை ரெடி பண்ணிட்டு அந்த நெட் பாடியை கொண்டு போய் வண்டியில ஏத்துங்க சொல்ல ஹீரோவை இந்த சம்பவத்தை எல்லாத்துலயும் ஒரு ஓரமா உட்கார வைக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவர் அடிச்சதாலதான் இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாருமே நம்பிட்டாங்க. சோ அவர்கிட்டே போய் ஒரு 2 லட்சம் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி படத்தை எல்லாத்தையும் கேட்டு வாங்கிட்டு இப்ப யாருக்கும் தெரியாம, அதாவது வெளியில யாராவது இருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை ஆயிடும். ஸோ யாருக்கும் தெரியாம டெட் பாடியை கொண்டு போய் வண்டியில் வைக்கணும். அந்த வேலைகள்ல இறங்க ஆரம்பிக்க அப்பதான் ஒரு கணவன் மனைவி என்னோட கணவர் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஓடி வராங்க. அவங்கள சமாளிச்சு அனுப்பி வைக்கும் போது ஒரு அட்வொகேட் வர ஆரம்பிக்கிறாரு. ஒரு கணவன் மனைவி இங்க வந்தாங்களான்னு கேட்டு ஸோ இவரையும் சமாளிச்சுக்கிட்டே இருக்கும்போது இதுக்கு நடுவில் பல பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்குது, பல தடங்கல்கள் ஏற்பட ஆரம்பிக்குது. அது எல்லாத்தையும் தாண்டி இவங்க அப்படி இப்படின்னு மேனேஜ் பண்ணி அந்த டெட் பாடியை கொண்டு போறாங்க அப்படின்ற மாதிரியும் கட் பண்ண ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. ஐசியூல அந்த நபர் உயிரோட தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு 2 நாட்கள் செட் பண்றாங்க. ஸோ அது வரைக்கும் யாருமே அவரை பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரி அந்த இறந்து கிடக்காரு இல்லையா, அவரோட அம்மா கிட்ட போய் அம்மா உங்களோட பையன் ட்ரக் எல்லாத்தையும் அடிச்சுட்டு ரோட்ல விழுந்து கிடந்தா நாங்க தான் கொண்டு வந்து சேர்த்துருக்கோமா, ஒன்னும் பிரச்சனை இல்லமா, அவனுக்கு சரியாயிடுமா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க கட் பண்ண ஸ்டேஷன்ல எல்லா பிரச்சனையும் முடிஞ்சது. அவன் கீழே கிடந்தா நாங்க கொண்டு போய் சேர்த்தோம் அப்படின்ற மாதிரி ஐசியூல வச்சிருக்காங்க. 2 நாள் கழிச்சு அவன் இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி கேஷுவலா தான் முடிப்பாங்க. இவங்க பேசிக்கிட்டே இருக்க இவங்களோட கெட்ட நேரம்னு பார்த்து அந்த வில்லங்கமான வக்கீல் இருக்கா இல்லையா, அவர் அங்க வர ஆரம்பிக்கிறாரு. பையனுக்கு ஊசியை போட்டு ரோட்ல படுக்க வச்சிருந்த அப்படின்னா இதுதான் நடக்கும், அம்மா நீ பையனை பாத்தியா அப்படின்ற மாதிரி கேட்க 2 நாட்கள் பையனை பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இது வரைக்கும் என்னோட பையனை பார்க்கலன்னு சொல்ல இவர் ஐசியூக்குள்ள போகலான்னு ட்ரை பண்ண உள்ள விடுறதா தெரியல. அந்த சமயத்துல
தான் போலீஸ்காரங்க இந்த பையனை கொண்டு வந்து சேர்த்தாங்க. கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு போனாங்க அப்படின்றது அந்த பையனோட அம்மா மூலமா இவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஏதோ வில்லங்கமா இருக்கு அப்படின்ற மாதிரி சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த சைடு ஸ்டேஷன்ல இருக்கவங்க கிட்ட போக ஆரம்பிக்குது. எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்க அந்த சமயத்துலதான் அந்த பையனை இப்ப போட்டு வந்தாங்க இல்லையா, அதே ஹாஸ்பிட்டல்ல தான் இவங்க காலை உடைச்ச பையனும் இருக்கா அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. அவனை பார்த்துட்டாங்க அப்படின்னா பிரச்சனை ஆயிடும். வேக வேகமா போகும்போது அதுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. அந்த வில்லங்கமான வக்கீல் அங்க இருக்க பையனை பார்த்துட்டார் அப்படின்ற மாதிரியோ அது மூலமா இங்க ஒரு ஃபேப்ரிகேட்டடான விஷயம் நடந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வேக வேகமா ஐசியூக்குள்ள போக ஆரம்பிக்கிறார். அந்த பையனோட டெட் பாடி ரெக்கவர் பண்றார் அப்படின்ற மாதிரியோ ஒட்டுமொத்த போலீஸும் ஒரு பெரிய பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்க. அட்வொகேட் போலீஸ்காரங்க முன்னாடி பயங்கரமான போராட்டங்கள் எல்லாத்தையும் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது உள்ள இருக்கவங்களுக்கு பயமாகுது. ஹீரோவை ஒரு ஓரமா உட்கார வச்சுட்டு இது எல்லாத்துக்கும் பின்னாடியும் அவன் தான் காரணமா இருக்கான். அவன் அடிச்சதை பார்த்து தான் ஒருத்தன் சேர்த்து போயிட்டான். நம்ம அவனை இந்த கேஸ்ல தள்ளி விட்டுட்டு நம்ம இங்கிருந்து போயிடலாமே அப்படின்ற மாதிரி ஒருத்தருக்கிட்டையும் ரைட்டர் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா பேசி இன்ஸ்பெக்டர் கிட்ட கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த மனுஷனும் இதே மாதிரி தானா இங்க போலீஸா வந்து ஜாயின் பண்ணும்போது ஒரு பையனை அடிக்க சொன்னாங்க. நடிச்சா அவ பொத்துன்னு விழுந்து போயிட்டான். அப்ப அவன் ஹாஸ்பிட்டல் கொண்டு போன கூட இருக்க எல்லாருமே கண்டுகிட்டானுங்க. சீனியர் ஆபீசரும் என் போனை கூட எடுக்கவே இல்லை. அன்னைக்கு அவன் கிட்ட நான் எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவனோட மூத்திரம் அல்றது மற்ற வேலைகள் பண்றது அப்படின்ற எல்லாத்தையும் பார்த்தேன். எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்த ஒரே ஒரு விஷயம் எப்படியாவது பொழைச்சிடக்கூடாதா அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான். அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு அவனோட உயிருக்கு ஆபத்து இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த சமயத்துல தான் என்னை விட்டுட்டு ஓடி போனவன். அண்ட் போன் எடுக்காத சீனியர் ஆபீசர் அப்படின்ற மாதிரி எல்லாரும் என்கிட்ட வர ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துல தான் தெரிஞ்சது அவங்க டியூட்டியில இருக்கும்போது அந்த நபருக்கு ஏதாவது ஆயிருந்தது அப்படின்னா பழி எல்லாமே அவங்க மேல போயிடும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் என்னை சுத்தி சுத்தி அலக்கழிச்சானுங்க அப்படின்ற விஷயம். ஸோ அன்னைக்கு நான் முடிவு பண்ண இந்த மாதிரி ஒருத்தர் இனிமேல் சஃபர் ஆக கூடாது அப்படின்ற மாதிரி. இப்ப சொல்லுங்க இவனை நம்ம இதுல விட்டுட்டு மூவ் ஆன் ஆயிடலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருக்க எல்லாருமே சரிதான் நம்ம அவனுக்கு உதவுவோம் அப்படின்ற மாதிரி ஒன்னா நிக்க ஆரம்பிக்க நாயகன் மட்டும் வேக வேகமா வந்து ஐயா நான் இந்த கேஸ்ல இருந்து எப்படியாவது போய் ஆகணும். இது ஒரு 2 வாரத்துக்குள்ள எனக்கு கல்யாணம். இப்போ இதுல மாட்டினேன் அப்படின்னா பெரிய பிரச்சனை ஆயிடுவா. நான் இங்க இல்லாத மாதிரி ஃபேம் பண்ணிடலாயா அப்படின்னு மாதிரி வேக வேகமா யாருக்கும் தெரியாத மாதிரி பின்புறமா போகும்போது எஸ்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்புறமா வர ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயம் பார்த்து யாருக்கும் தெரியாம ஓடி போற நாயகன் இருக்கா இல்லையா, அவர் என்ட்ரி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு எதுவுமே தெரியாத மாதிரி நைட்டு ஒரு வயசானவரோட குழந்தைய காப்பாத்தினா இல்லையா அந்த கேஸை முடிச்சுட்டு இப்பதான் இங்க வராரு அப்படின்ற தோரணையில டாக்குமெண்ட் எடுத்துக்கிட்டு எஸ்பி முன்னாடி நீட்டும் போது அவருக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்றது நல்லா தெரியுது. இருந்தாலும் டாக்குமெண்ட்டை பாக்குறாரு. வெரிஃபை பண்ணிட்டு வெளியில இருக்காரு அட்வொகேட் அவர்கிட்ட இந்த டாக்குமெண்ட்டை கொடுக்குறாரு. எல்லாம் கரெக்டா இருக்குல்ல. அவனை 5 நிமிஷத்துக்குள்ள போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்த எல்லாரும் இங்க இருந்து கலைஞ்சு போகணும்னு சொல்லிட்டு எஸ்பி அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்க இங்க இருக்க எல்லாருமே ஒரே மாதிரி தான். இன்னைக்கு அதாவது நேத்து நைட்டு நாயகன் இங்க இல்ல. அவனை இவங்க அடிக்க கிடையாது, ரோட்ல தான் எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஈப்டிஷிங் கேஸ்ல ஒருத்தரை உள்ள போட்டு வந்தாங்க இல்லையா, அந்த மனுஷன் இங்க இருக்க எல்லாருக்கும் ட்விஸ்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. நேத்து நைட்டு ஒரு ரூம்ல அடைக்கும் போது கதவை தெரியாதனமா திறந்து விட்டாங்க. இதனால நடந்த இந்த எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டாரு. நடந்தது எல்லாத்தையும் புட்டு வச்சுட்டு நாயகன் அடிச்சதால தான் அவர் இறந்து போயிட்டார் அப்படின்ற மாதிரியும் இந்த விஷயத்த நான் எங்க வர வந்து சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி மௌனமா அதே ஸ்டேஷன்ல உட்கார ஆரம்பிக்க எஸ்பிக்கு ஒன்னும் புரியல. நீங்க தான் அதை பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்ப இவங்க முதல் வேலையா அந்த பசங்க இருக்காங்க இல்லையா அவங்க கிட்ட போய் நடந்த விஷயங்கள் எதுவுமே நீங்க சொல்லக்கூடாது, நாங்க எதுவுமே பார்க்கல, அவனை நாங்க இங்க பார்க்கவே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அதை தாண்டி ஏதாவது கோல்மால் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அவனை சாகுற வரைக்கும் ஜெயில இருப்பீங்கடா அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இந்த சாட்சி சொன்னார் இல்லையா அவர்கிட்ட போய் கேட்க ஆரம்பிக்க ஐயா நீங்க என்ன சொன்னாலும் நான் என்னோட முடிவுல தெளிவா இருக்கேன். இங்க நடந்த விஷயங்களை மட்டும்தான் நான் சொல்ல போறேன், தப்பான விஷயங்களை ஒன்னும் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி மௌனமா அதாவது நெக்கலா உட்காந்துகிட்டே இருக்கும்போது இது நாயகன் கிட்ட போக ஆரம்பிக்குது. என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே தெரியாதுடா, அவனை சமாதானப்படுத்த வேண்டியது உன்னோட வேலைன்னு சொல்ல இவர் அடிச்சு கிடிச்சு அசிங்கப்படுத்தி கூட்டு வந்துட்டாரு. இப்ப இவர் சமாதானப்படுத்தணும் என்ன சொல்லி சமாதானப்படுத்துதுன்னு தெரியாம சார் நான் அடிச்சதால ஒன்னும் அவன் சாக கிடையாது சார், அவனுக்கு பிக்ஸ் வந்து அதாவது நான் அடிச்சதை பார்த்து இறந்து போயிருக்கா, நீங்க தான் சார் பார்த்து ஏதாவது பண்ணணும்னு சொல்ல இவர் முடிவில் இவர் கரெக்டா இருக்காரு. இதனால நாயகனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஒவ்வொரு நாளும் அவங்களோட வீட்டு முன்னாடி போய் சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி காலில் உழாத குறையா கெஞ்சிக்கிட்டே இருக்க அந்த மனுஷன் இவரை பயங்கரமா கதற விட்டாரு. அவரோட மனைவி ஆனா நீங்க உள்ள வாங்க ஒண்ணு வெளியே போங்க, தேவையில்லாம எதுக்காக பேசிக்கிட்டு இருக்கீங்க
அப்படின்ற மாதிரி இந்த வாழைப்பழத்துல ஊசியா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வேலைகள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் அதே சமயத்துல அந்த பசங்க எல்லாருமே கூண்ல ஏற ஆரம்பிக்கிறானுங்க. அந்த நபருக்கும் இறந்து போனவருக்கும் எந்த சம்பந்தம் இல்லைங்கயா அப்படின்ற மாதிரி ஒரு சாட்சியும் இங்க அப்படியே அழிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ மறுபடியும் கெஞ்சிக்கிட்டே இருக்காரு. என்ன பண்றதுன்னு தெரியல. அண்ட் கடைசியா இந்த நபரை கூண்டுல ஏத்த ஆரம்பிக்கிறாங்க. இவன் தானே அது எல்லாத்தையும் பண்ணா அப்படின்ற மாதிரி நாயகனை கையை காமிச்சு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவர் என்ன சொல்ல போறார், இதுலதான் இவரோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இருக்கு அப்படின்ற மாதிரி நமக்கு இங்க அப்படியே ஒரு மாதிரி பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த மனுஷன் அன்னைக்கு எதுவுமே நடக்கல. இவர் அவனை அடிக்க கிடையாது, அந்த பையனே அங்க வர கிடையாது அப்படின்ற மாதிரி மொத்தத்தையும் திருப்பி விடும்போது அங்க இருக்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். அண்ட் இதனால இந்த கேஸ்ல தெளிவான ஆதாரங்கள் இல்லை அப்படின்றதால எதுல சம்பந்தப்பட்டவங்க எல்லாருமே ரிலீஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரியும் நாயகன் முதல் வேலையை அந்த நபரை சந்திக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா சார், ஒரு உயிரை கொண்டுட்டோம் அப்படின்ற கில்ட்டே உங்கள யாருக்குமே இல்லைல்ல, அடிக்கிறது துன்புறுத்துறது மட்டும் போலீஸோட வேலை இல்லை சார், அதை தாண்டி காக்கிறது அப்படின்ற ஒண்ணு இருக்கு, அது ஏன் உங்களுக்கு வர மாட்டேங்குது. ஒருத்தரோட முகத்தை பார்த்தாலே நல்லவன் கெட்டவன் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க இல்லையா, அதை நீங்க டேலண்ட்னு வேற பேசிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் ரொம்ப தப்பு சார். என்னோட தாத்தா காலத்துல இருந்து பூர்வீகமா என்னோட வீட்டுல நான் வாழ்ந்துட்டு வர அந்த வீட்டு முன்னாடிதான், அதாவது அந்த வீட்டுல இருக்க மக்கள் முன்னாடிதான் என்னை கேவலப்படுத்தி கூட்டு வந்தீங்க. என் பொண்ணு திறந்தானோ எந்த போலீஸ்காரங்களை பார்த்தாலும் என்னோட அப்பா அடிக்காதீங்க, என்னோட அப்பா கூட்டு போகாதீங்க அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே இருக்கா. என்னோட மனைவி என்னோட முகத்து முன்னாடி சிரிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா சார். இதெல்லாம் எப்ப சரியாகும் அப்படின்றது தெரியவே இல்லை. இதனால என்னோட ஊரை விட்டே நான் போக போறேன் சார். இதுக்கெல்லாம் நீங்க என்ன சார் சொல்ல போறீங்க, உங்களுக்கு வாயெல்லாம் கூசவே கூசாதில்ல அப்படின்ற மாதிரி லிட்டரலி சொற்களால் இவர் கடுமையா பேசிட்டு அங்கிருந்து இதுக்கு மேல ஒருத்தராஜை திருந்துவாங்க அப்படின்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் சார் அப்படின்ற மாதிரி அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க கற்பனை பிரசன்ட்ல இந்த எல்லா விஷயங்களையும் நாயகன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னோட அப்பா கவர்மெண்ட் வேலைக்கு போனா போதும் அப்படின்ற மாதிரி நிறைய ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தார். கடைசியா தான் இந்த போலீஸ் வேலைக்கு வந்தேன் சார். ஆனா போலீஸ் வேலைக்கு வந்தா உயிருக்கு கூட ஆபத்து இருக்கு அப்படின்றது அவருக்கு தெரியாம போயிடுச்சு. முதல் நாள் வரும்போது, அதாவது முதல் ஒரு மாசம் வரைக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அடிக்கிறது துன்புறுத்துறது அண்ட் கம்பீரமா இருக்கிறது தான் ஒரு நல்ல போலீஸ் அப்படின்ற மாதிரி நானா நினைச்சுக்க ஆரம்பிச்சேன் சார். என்ன பார்த்து ஒரு ரவுடி பிட் பாக்கெட் இல்ல ஒரு அக்யூஸ்ட் பயப்படலாம், 6 வயசு குழந்தை பயப்படுது அப்படின்னா நான் என்ன மாதிரி ஒரு கேட்டகரி சார். அந்த மனுஷன் சொல்லிட்டு போன ஒவ்வொரு வார்த்தைகளும் இன்னமும் என்ன குத்தி கிழிச்சுக்கிட்டே இருக்கு சார். கோர்ட்ல சொல்லாத விஷயங்கள் ஏதாவது இருந்தா நீங்க சொல்லுன்னு கேட்டீங்க இல்லையா, அதை சொல்றேன் சார். அந்த பையனை நான் அடிக்க கிடையாது, ஆனா அவன் இறந்து போனதுக்கு நான் ஒரு காரணம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன்னு சொல்லும் போது நடுவுல இருக்கா இல்லையா, அவர் உன்னோட தப்ப நீ உணர்ந்துட்டு இனிமேல் அது ஒரு நல்ல போலீஸ்காரனா இரு அப்படின்ற மாதிரி அவரோட ஐடி கார்டு இருக்கும், அதை கொடுத்து அனுப்பும் போது பக்கத்துல இருக்க 2 பேரும் எதுக்காக சார் இதை பண்ணீங்கன்னு கேட்க, ஒருத்தன் தப்ப உணர்ந்துட்டு எப்போ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டானோ அவனுக்கு வெல் டிசர்வ் ஆன பொசிஷன் இதுதான் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு அவன் இனிமேல் கரெக்டா தான் இருப்பா அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே கற்பனை ஒரு திருவிழால ஹீரோ அவரோட ஃபேமிலியோட ரொம்ப சந்தோஷமா இருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு இங்க காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. அந்த சமயத்துலதான் அந்த வண்டியை திருடிட்டு போய் இவர் கண்ணுல இருந்து தப்பிச்சு போறாரு அப்படின்ற மாதிரி ஒருத்தர் இருந்தா இல்லையா, அவர் இங்க கிடைக்க ஆரம்பிக்கிறார். இவரை பார்த்தது, அதாவது நாயகனை பார்த்ததை ஓட ஆரம்பிக்க நாயகன் அவரை துரத்தி பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி பின் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இந்த சீரீஸ், அதாவது இந்த சீசன் 1 இதோட முடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த சீரீஸோ என்னோட வாய்ஸ் வரும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.